Hello, check. Hello. கர்த்தருடைய இனிய நாமத்தினாலே உங்களுக்கு துதி ஸ்தோத்திரம் எடுத்துக் கொள்கிறேன். நண்பர்களாக, உறவினர்களாக மற்றும் அங்கத்தின் மக்களாக நீங்கள் கூடியிருக்கிறீர்கள். இன்றைக்கு இந்த நாள் எங்களது குடும்பமாக கடவுள் இந்த தருணத்தில் எங்களுக்கு நிற்பதற்கு காரணமாக இருந்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மட்டுமல்லாது மிக முக்கியமாக இந்த நாள் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிற காரணம் எங்களுடைய அன்புக்கினிய எங்கள் தங்கை ரேச்சல், ஏஞ்சலின் ரேச்சல் ஆல்பர்ட் அவர்கள் கடந்த 2020ஆம் ஆண்டு மிக நெருக்கடியான ஒரு தருணத்தில் அவள் அகப்பட்டவருடைய அந்த வழியாக வர வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது. ஆனால் அப்படிப்பட்ட மிக நெருக்கடியான ஒரு சூழ்நிலையிலும் கூட கடவுள் பெரிதான காரியத்தை எங்கள் குடும்பத்தில் நிகழ்த்தி காட்டினார். அது எங்கள் குடும்பத்தில் மத்தியில் மட்டுமல்ல, கிறிஸ்தவத்தினுடைய எல்லா விதமான குடும்பத்திற்கும் ஒரு சாட்சியாக அது அமையப்பட்டது. அது கடவுள் மறுபடியுமாக மறு ஜென்மமாக எங்கள் தங்கை எங்களுக்கு இந்த குடும்பத்திற்கு திரும்பி தந்ததற்காகவும் எங்கள் அன்புக்கினிய அன்பர் திரு டாக்டர் ரவி அவருக்கும் மற்றும் என்னுடைய தங்கை ஆல்பர்ட் ஏஞ்சலின் ரெபெக்கா ஆல்பர்ட் திருமணம் மிக சிறப்பாக நல்லபடியாக எந்த விதமான தடங்களுமின்றி ஆசீர்வாதமாக நடைபெற்றதற்காகவும் ஒரு நன்றி செலுத்தும் விழாவாக இது ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. என்னுடைய முதலாவதாக ஆரம்ப ஜெபம் பாஸ்டர் ஞானசேகர், லிவிங் வேர்ட் மிஷனரி சர்ச். நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். நல்ல பரலோக பிதாவே, இரவு நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பாதத்தில் நன்றி செலுத்தும்படி, துதி செலுத்தும்படி நாம் வந்திருக்கிற இந்த தருணத்திற்காக துதிக்கிறோம். எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள் என்று சொன்னவர். இதுவே உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது கிறிஸ்துவுக்கு என்று இந்த வார்த்தை சொல்கிறபடி தகப்பனே, உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றும்படி நாங்கள் கூடியிருக்கிறோம். துதித்தலும் ஸ்தோத்தரிப்பதும் நல்லதும் ஏற்றதும் இன்பமாயிருக்கிறது என்று வார்த்தை சொல்கிறபடி இந்த மாலை நேரம் நன்றி செலுத்துகிற இந்த வேளையில் நாங்கள் மகிழ்வது மாத்திரமே மக்களை நீர் வாசம் பண்ணுவதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற தேவரீர் பரிசுத்தர். இந்த மாலை நேரத்தில் நீர் எங்களுடைய துதிகளிலே நன்றி பலியிலே நீர் வாசம் பண்ணுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வைபவத்தை நீர் ஆசீர்வதித்து தாரும். ரேச்சலுடைய வாழ்க்கைக்காக நன்றி செலுத்தவும், ரெபெக்கா ராஜ்வி வாழ்க்கையில நீர் செய்த நன்மைக்காகவும் நன்றி செலுத்த கூடி வந்திருக்கிற இந்த வேளையிலே ஆண்டவரே, மனமாற உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி செலுத்துகிற வைபவமா இதை ஆசீர்வதித்து தர ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, உங்க கிருபையினால் நிரப்பும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பிரதர் ஆல்பர்ட்டுடைய குடும்பத்தை இம்மட்டும் நடத்தினதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இந்த மாலை நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். நன்றி பாஸ்டர். அடுத்ததாக ஒரு சிறப்பு பாடல் ஆல்பர்ட் ராஜ்குமார் மற்றும் அவருடைய ஃபேமிலியாக. Thank you.
அடுத்ததாக சிறப்பு பாடல் மிஸ்ஸஸ் சாந்தி, மிராக்கிள் மினிஸ்ட்ரி.
மிகவும் அழகான பாடல். நீங்கள் பாடுகிற பொழுது தென்றலும் எங்களை தீண்டியது. அடுத்ததாக வேத வாசிப்பு மிஸ்ஸஸ் ஆஷா பால் அவர்கள். இந்த சிறப்பான நாளுக்கான வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பாடம் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியாருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 28, 29, 30. ரோமர் 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 28, 29, 30. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார். எவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பாடும் வாசிக்குமாறாயிற்று. கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. வண்ணமாக அடுத்தது வேத வாசிப்பை தொடர்ந்து ஹோலி மெசேஜ் மிஸ்ஸஸ் சாந்தி சாலமன் அவர்கள், மிராக்கிள் மிஷனரி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். இந்த மாலை வேளையில் கூட உங்கள் மத்தியிலே கடந்து வந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி பேசும்படியாய் ஆண்டவர் கொடுத்ததான மாபெரும் ஸ்லாக்கியத்துக்காக என்னுடைய முதற்கண் நன்றியை என் தேவனுக்கு நான் செலுத்திக் கொள்கிறேன். இரண்டாவதாக என்னை இந்த இடத்திலே அன்போடு கூட அழைத்து இப்படிப்பட்ட அழகான ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுத்த என் அன்பு தம்பி ஆல்பர்ட்டுக்கும் அன்பு தங்கச்சிக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். விசேஷமாய் திருமணத்தில் இணைக்கப்பட்டிருக்கின்ற 2 பேரையும், ரெபெக்கா, ரஜிவி, இருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். அன்பு குழந்தை, எங்கள் குழந்தைன்னு தான் நான் சொல்லுவேன் அவளை. ரேச்சலுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த இடத்துல பெரிய ஊழியர்கள் இருக்கிறார்கள். சென்ட் ஜார்ஜ் ஆலயத்தினுடைய போதகர் மனைவி, அதோடு கூட இங்கே பாஸ்டர் ஞானசேகர் இருக்கிறார். இன்னும் இங்கே நிறைய ஊழியக்காரர்கள், சகோதரி தாரா அவர்கள் மற்றும் நிறைய பேர் இங்கே வந்திருக்காங்க, ஊழியம் செய்பவர்கள். இப்போ நல்லா இருக்கீங்க. பாஸ்டர் ஸ்ரீதர் இருக்கார். இருந்த பொழுதிலும் கர்த்தர் ஒரு சின்ன ஒரு கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்து விட்டு கடந்து போகும்படியாய் நான் விரும்புகிறேன். உண்மையாகவே இந்த இடத்துல இந்த நாள் ஒரு நல்ல நாள். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதிலே களி கூர்ந்து மகிழும்படியாய் நாம் அனைவருமா இந்த இடத்துல கடந்து வந்திருக்கின்றோம். காரணம் எல்லோருக்கும் நன்றாக தெரியும். சமீபத்திலே இவர்கள் இருவருக்கும் அழகான அருமையான ஒரு திருமணம் நடைபெற்றது. உண்மையாகவே எல்லோரும் வந்து வாழ்த்தினோம். அந்த திருமணத்துக்கு பிறகு இன்றைக்கு அந்த திருமணத்திலே கர்த்தர் செய்த ஒவ்வொரு நன்மைகளையும் எண்ணி ஸ்தோத்திரிக்கும்படியாய் அவர்கள் இருவரும் இந்த இடத்திலே கடந்து வந்திருக்கின்றார்கள். அதற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். வேதத்திலே ஒரு வசனம் உண்டு. 1 கொரிந்தியர் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 57ஆம் வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். உண்மையாகவே ஒவ்வொரு நாளும் நாம் இந்த வசனத்தை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த ஸ்தோத்திரம் என்று சொல்லும் பொழுது அது நம்ம சின்ன வயசுலேயே நம்ம பெற்றோர் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு பாடம். சின்ன வயசுலேருந்தே சொல்லுவாங்க, பெரியவங்களை பார்த்தா, வயோதிபர்களை பார்த்தா, உங்களுடைய ஆசானை பார்த்தால், எல்லாருக்கும் போதகரை பார்த்தால் நீங்கள் என்ன பண்ணணும், சின்ன வயசில் சொல்லுவாங்க, அப்பா அம்மா அவங்கள கையெடுத்து ஸ்தோத்திரம் என்று சொல்லணும்னு. உண்மையாகவே ஸ்தோத்திர பலியிடுகிறவன் தேவனை மகிமைப்படுத்துகிறான். ஆகையினால இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் நாம் ஆண்டவருக்கு எத்தனை ஸ்தோத்திரங்கள் ஏறெடுத்தாலும் அந்த ஸ்தோத்திரங்கள் அனைத்தும் கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தி கொண்டே இருப்பது. ஆகையினால இந்த நாளிலும் கூட அப்படிப்பட்ட ஒரு பெரிய மகிமை செலுத்தும்படியாய்த்தான் இந்த இடத்துல நாம் அனைவருமாய் கடந்து வந்திருக்கிறோம். காரணம், இவர்களுக்கு கர்த்தர் செய்த அற்புதத்துக்காய், இந்த திருமணம் வெற்றிகரமாய் நடந்ததற்காய், இந்த குடும்பத்தினுடைய ஒவ்வொரு சம்பவங்களையும் நான் அறிவேன். ஏனென்று சொன்னால், ஆல்பர்ட் எனக்கு ஒரு முறையும் ஃபோன் பண்ணி, அக்கா ஜெபம் பண்ணுங்க,
அக்கா ஜெபம் பண்ணுங்க, இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் இருக்கிறது என்று அடிக்கடி சொல்லுவாப்பில். நானும் சரி, என்னுடைய தங்கை ராணி, பாஸ்டர் ஸ்ரீதர், நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஜெபித்த ஜெபத்துக்கு அளவே கிடையாது. அந்த அளவுக்கு நாங்கள் ஜெபித்திருக்கிறோம். அந்த ஜெபத்தினுடைய ரிசல்ட் தான் இன்றைக்கு இந்த குடும்பத்திலே ஒரு மாபெரும் காரியத்தை கர்த்தர் நிகழ்த்தி, ஒரு அற்புதமான ஒரு காரியத்தை கர்த்தர் செய்து, அழகான இந்த பிள்ளைகளுடைய திருமணத்தை என் தேவன் முடிக்க செய்து இந்த இடத்திலே அமர வைத்திருக்கின்றார். முதலாவது ஸ்தோத்திரம் நம் ஆண்டவருக்கு செலுத்துவது, அவர்கள் இருவர் திருமணத்தையும் கர்த்தரே முடித்து கொடுத்தார். அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு எல்லா துதியும், எல்லா மகிமையும், எல்லா கனத்தையும், ஸ்தோத்திரத்தையும் செலுத்தும்படியாய் நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். இனி முதற்கொண்டு இவருடைய வாழ்க்கை, இல்லற வாழ்க்கை இனி கர்த்தர் பேரிலே வைத்து ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி அவர்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி 1 கொரிந்தியர் அந்த 15:57 வசனத்தை இருதயமாகிய பலகையில் எழுதி கொண்டு அதை ஒவ்வொரு நாளும் சொல்லும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை ஜெயத்தையும் வெற்றியும் கொடுக்கும் என்பதிலே எவ்வளவேனும் சந்தேகமில்லை. அடுத்ததாக அருமையான மகள் ரேச்சல்னுடைய வாழ்க்கையை குறித்து இன்னைக்கு ரேச்சல் இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கானா உங்க எல்லாருக்குமே தெரியும். இது ஒரு மாபெரும் அற்புதம், கர்த்தராலானது. இந்த காரியம் கர்த்தராலானது. இது நம்முடைய கண்களுக்கு மிகப்பெரிய ஆச்சரியமானது என்று தான் சொல்ல வேண்டும். ஏனென்று சொன்னால் அத்தனை களவாய் அந்த பிள்ளை எவ்வளவு பாடுபட்டால் அந்த வலிகள் அவளுக்கு மட்டும்தான் தெரியும். என்னதான் கூட அம்மா இருந்தாலும், தூரத்திலே அப்பா இருந்தாலும், அக்கா இருந்தாலும், ஆனால் அந்த இடத்திலே அனுபவித்த அந்த பாடுகள், அந்த வேதனைகள் அந்த குழந்தைக்கு மட்டும்தான் தெரியும். குன்னூரில் 3 நாள் கன்வென்ஷன் வச்சாங்க என்னை கூப்பிட்டு. அப்போ இவங்க வீட்டில் தான் நான் தங்குறேன். அந்த இடத்துல இவங்க 2 பேர் எங்களை கவனிச்சதை காட்டிலும் ரேச்சல் தான் ஒவ்வொரு நிமிஷமும் எங்களை கவனிச்சா. எங்களுக்கு ரூம்க்கு வருவா, எல்லாம் கொடுப்பா, சர்ச்சுக்கு போகும்பொழுது எல்லா காரியங்களும் செய்வா, சுடு தண்ணி எடுத்துகிட்டு வருவா எனக்கு. அந்த மாதிரி இந்த குழந்தை இவளுக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்தது, இவ்வளவு மோசமான நிலைமை என்று சொல்லும் பொழுது உண்மையாகவே நான் நினச்சேன், ஆண்டவரே ஏன்பா இவ்வளோ அழகான பக்தி உள்ள, இவ்வளோ கர்த்தருக்கு உண்மையுள்ள ஒரு பிள்ளைக்கு ஏன் இப்படிப்பட்ட சம்பவம்? ஆமேன். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த பிள்ளைக்கு இன்னைக்கு எல்லாம் முடிஞ்சு ஆண்டவர் இன்றைக்கு ஒரு வெற்றி கொடி ஏற்றி இந்த நாளிலே நம் மத்தியிலே அழகாய், நான் என்ன தெரியுமா சொன்னேன், ரேச்சலை பார்த்த உடனே, ரேச்சல் நான் உன்னை அங்கே பார்த்ததை விட ரொம்ப அழகாக இருக்கம்மா இப்போ. நீங்கள் எல்லாம் சொல்லுங்கள் பார்க்கலாம், எல்லாம் என்ன சொல்கிறீங்க? அதே தான் நீங்கள்லாம் சொல்வீங்க. முந்தைய விட ரேச்சல் இப்போ தான் ரொம்ப அழகாக இருக்கா. ஆனால் கர்த்தர் செய்கிற யாவும் நன்மைக்கே. ஆமேன். ஆண்டவர் ஒரு மனுஷனுக்கு ஏதோ ஒரு காரியம் நடக்குது, ஏதோ ஒரு வேதனை வருது, ஏதோ ஒரு கண்ணீர் வருது, ஏதோ ஒரு துக்கம் வருது, ஏதோ ஒரு பாடு வந்து, ஏதோ ஒரு வியாகுல வருதுன்னா அது நன்மைக்கு. இது என் வாழ்க்கையில் நான் கண்ட அனுபவம். ஆமேன். 2018 என் மகன் மரித்தான், 2019 என் கணவர் மரித்தார், அடுத்தடுத்த வருஷத்திலே 2 மரணங்கள். இங்கே அப்படிப்பட்ட சூழ்நிலை உள்ளவங்களாம் உட்காந்துருக்காங்க, சகோதரி உட்காந்துருக்காங்க, அருமையான பாஸ்டர் ஞானசேகர் உட்காந்துருக்கிறாரு. எங்கள் நிலைமையெல்லாம் கேட்டிங்கன்னா உண்மையாகவே நான் சொல்கிறேன், கர்த்தரை அன்றி வேறு ஒருத்தரும் கிடையாது. இன்றைக்கி நாங்கள் நிற்கிறோம், பேசுகிறோம், இன்றைக்கி நாங்கள் நடக்கிறோம், இன்றைக்கி தேவனுடைய நாமத்துக்கு மகிமையாய் ஜீவிக்கிறோம் என்று சொன்னால் நிச்சயமாய் அது கர்த்தருடைய பெரிதான கிருபை. உண்மையாகவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே அனுமதிக்கின்ற ஒவ்வொரு வேதனைகளும், ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே அனுமதிக்கின்ற ஒவ்வொரு துக்கங்களும், ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே அனுபவிக்கிற ஒவ்வொரு சோர்வுகளும் நாம் பின்வாங்கி போவதற்காக அல்ல, நம்மை உருவேற்படுத்துவதற்காக. நம் பட்ட கஷ்டங்கள் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. ஒவ்வொருத்தரும் இங்கே இருக்கீங்க, எத்தனையோ பேர் பாட அனுபவிச்சிருப்பீங்க. நான் வாயில் சொல்லிட்டேன், நிறைய பேர் சொல்லலை, அவ்வளவுதான். ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் உள்ளத்துக்குள்ளும் ஏங்கிக் கொண்டிருக்கிற ஒரே ஒரு காரியம், எனக்கு ஏன் இப்படி நடந்தது? இல்லை பிரியமானவளே, எனக்கு நடந்தது நல்லது. நான் எப்போதும் சொல்வேன், ஆண்டவரே உம்மை நான் தூஷிக்க மாட்டேன், உம்முடைய சமூகத்தில் ஏன் இப்படிப்பட்ட வேதனை என்று கேள்வியும் கேட்க மாட்டேன். காரணம், நீர் என்னோடு கூட இருக்கிறீர். என்ன வந்தாலும் ஏது வந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பே. என்ன வந்தாலும் எது வந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பே. ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம். ஆமாங்க, இது ஒண்ணுதான். என்ன வந்தாலும் ஏது வந்தாலும் ஆண்டவரே உம்மை நான் ஸ்தோத்திரிப்பேன். அப்படி ஸ்தோத்திரித்து கொண்டே நாம் இருக்கிறதான வேளையிலே நிச்சயமாகவே கர்த்தர், நாம் என்னதான் நம்முடைய வாழ்க்கையில கஷ்டப்பட்டாலும்,
கண்ணீர் வடித்தாலும் சரீர பிரகாரமான வியாதிகள் காணப்பட்டாலும் நம்மை நிலைநிறுத்த நம்முடைய தேவன் நம்மோடு கூட இருக்கிற ஒரே ஒரு வசனம் அடுத்ததாய் சொல்லிவிட்டு நான் முடிக்க விரும்புகிறேன். அதாவது ரோமர் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம், அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கின்றோம். ஆமென். கர்த்தரால் அழைக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு, தேவனிடத்திலே அன்பு கூறுகிற பிள்ளைகளுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கும். ஆமென். இன்றைக்கு அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. நமக்கு நடக்கிற ஒவ்வொரு காரியங்களும் அருமையான ஆல்பர்ட்டுக்கும், மனைவிக்கும், குழந்தைகளுக்கு, பிள்ளைகளுக்கும், இந்த குடும்பத்துக்கும் இனி இவ்வளவு நாள் வந்த கஷ்டங்கள் இனி கிடையாது. இவ்வளவு நாள் வந்த துன்பங்கள் இனி கிடையாது. நான் அப்படிதான் ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். ஆண்டவரே, இதோடு முடியட்டும், பாடுகள் வேதனைகள் இதோடு முடியட்டும். இனி வரும் நாட்களிலே ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறீர். ஒரே ஒரு சம்பவம். என்னுடைய கணவர், அதாவது நாங்கள் எங்களுடைய ஹோம் ஒன்று வச்சுருக்கோம். அதில் இதில் ஈஞ்ச பக்கத்தில் அந்த இடத்துல குழந்தைங்க படிச்சுட்டு இருந்தாங்க. ஒரு 60-70 பிள்ளைங்க. அப்படி இருக்கும் பொழுது என்னுடைய கணவர் ஒரு வெளிநாட்டில் ரொம்ப நாளைக்கு முன்பதாக போயிட்டு வந்துட்டு ரொம்ப ஆசை அவருக்கு கன்னில் ஷூட் பண்ணணுன்னு சொல்லிட்டு. அதனால் ஒரு நல்ல ஒரு கன்னை நல்ல இதில் பர்மிட்டோட வாங்கினார். அதுவும் கன்று வாங்கின்னு வந்துட்டு வீட்டிலையே வச்சுருந்தாரு. அப்புறம் என்ன சொன்னேன், இந்த கன் ஏன் வச்சுருக்கீங்க? யாரை சுடுறதுக்கு? என்ன சுடுறதுக்கா, இல்லை பிள்ளைங்களுக்கா, இல்லை யாராவது உங்கள் எதிரியை சுடுறதுக்கான்னு கேட்டேன். இல்லை சாந்தி, நான் அப்படியே எங்கன்னா தோட்டத்து பக்கம் போகும்பொழுது குருவி அதெல்லாம் பார்த்து சுட்டுறதுக்காக நான் இந்த கன்னை நான் வாங்கி வச்சுருக்கேன் அப்படின்னு. அதுக்கேற்ற மாதிரி எங்களுடைய கார்டனில், அதே மாதிரி எங்களுடைய ஆர்ஃபனேஜில் நாங்கள் கொஞ்சம் கோழிகள், கொஞ்சம் சில அனிமல்ஸ் எல்லாம் வளர்த்துட்டு வந்தோம் பிள்ளைகளுக்காக. அப்படி வளர்க்கும் பொழுது கோழிகளை அடிக்கடி கோழியை மேய விட்டோம்னா மேலேருந்து ஒரு பறந்து வரும். அது அப்படியே படிச்சுட்டு போயிடும். அந்த இதை ஒரு கோழி எடுத்துகிட்டு போயிடும். இது மாதிரி கோழிங்க நிறைய போயிட்டே இருந்தது. அப்போ இந்த வாசனம் எனக்கு இந்த ரோமர் இந்த 8:28 வாசிக்கும் பொழுது இதுதான் இந்த கர்த்தர் செய்கிற யாவும் நன்மைக்கே என்பதற்காக தான் சொல்லும்படியாக நான் விரும்புகிறேன். அப்படி எடுத்துகிட்டே போவோம். சரி, இவருக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. இந்த பறவை நம்ம சும்மா இருக்கக்கூடாது. அந்த பறவையினுடைய பெயர் பயரி என்ற பறவை. இந்த பறவையை தீர்த்து கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய கணவர் என்ன பண்ணாரு, இதுக்காக ட்ரைனிங் எடுத்தார், இந்த கன்னை ஷூட் பண்ணுறதுக்கு. அங்கே எங்களுடைய தோட்டத்தில் லைனாக சூரியகாந்தி பூக்கள் இருக்கும். அப்படியே லைனாக பூத்திருக்கும், பெருசாக பூத்திருக்கும். ஒவ்வொரு டைமும் இந்த எய்ம் பண்ணி இந்த சூரியகாந்தி விதையை, அந்த சூரியகாந்தி பூவை எய்ம் பண்ணி அடிப்பார். அப்படி ஒரு நாள் என்ன பண்ணார், பசங்கிட்ட சொன்னாரா, எங்கள் ஆர்ஃபனேஜ் சில்ட்ரன்லாம் போய், டேய் அப்பா பற்றியா எவ்வளோ நல்லா ஷூட் பண்ணுறேன் பார்க்குறீங்களாடா, இதை எய்ம் பண்ணுற இந்த சூரியகாந்தி பூவை, கண்டிப்பாக இந்த பூவை நான் அடிக்க போகிறேன் பாரு, அது விழப்போது பாரு அப்படின்னு சொல்லிட்டு, சரிப்பா 1 2 3 பிள்ளைங்க சொல்லிட்டு இந்த கன்னை எடுத்துகிட்டு என்ன பண்ணியிருக்காரு, ஷூட் பண்ணியிருக்காரு. அப்பா மட்டும் குறி தவறந்தே இல்லைடா, கரெக்டாக அடிப்படா அப்படின்னு அப்படி அடிக்கும் பொழுது குறி தவறிடுச்சு. தவறின உடனே இவருக்கு ரொம்ப வெக்கமாயிடுச்சு. என்னடா பசங்களும் ஓன்னு சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சில்ட்ரன்லாம் சிரிக்க ஆரம்பிச்ச உடனே, டேய் பெசாதுங்கடா வாய் போடுங்க அப்படின்னு சமாளிச்சுட்டு அப்படியே கன்னத்துக்கின்னு உள்ளே போயிட்டாராம். உள்ளே போயிட்டு உட்கார்ந்தாராம். ரொம்ப கவலையாயிடுச்சான். என் பிள்ளைங்க முன்னாலே எனக்கு அவமானம் ஆயிடுச்சே, என் பிள்ளைங்க சிரிச்சிட்டாங்களே, நான் ஷூட் பண்ணது சரியில்லையே, சரியான குறி வைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலையாக இருந்த பொழுது உடனே அப்படியே யோசனை இருக்கும் பொழுது அடுத்த நாள் அன்றைக்கி அங்கேயே தங்கிட்டாரு. அடுத்த நாள் காலையில் அங்கே இருக்கிற அந்த வெட்டினரி டாக்டரு வர்றார். கார்டனுக்குள்ளே வந்துட்டு உள்ளே கிட்ட பார்த்துட்டு, என்னையா ரொம்ப கவலையாக இருக்கீங்க, ஒரு மாதிரி இருக்கீங்களே அப்படின்னு. ஒன்றும் இல்லை இர்வின், நேற்று வெளியில் உடனே இல்லை, அந்த தம்பி என்ன பண்ணியிருக்கான், அப்படியே அந்த தோட்டத்தை சுற்றி பார்த்துட்டு ஒரு முறை அங்கே இருக்கிற மாடு, அங்கே இருக்கிற பறவைகள் எல்லாத்தையும் பார்த்துட்டு நேராக இவர்கிட்ட என்ன ஐயா ஒரு மாதிரி இருக்கீங்களே, ஏன் ஒரு மாதிரி, நீங்கள் தோட்டத்துக்கு வந்தீங்களா, நீங்கள் கன் எடுத்தீங்களா, நீங்கள் ஷூட் பண்ணீங்களா அப்படின்னு ஒன்றுனா கேட்டாரான். என்னப்பா நீ வேற வேதனை, பிள்ளைங்க தான் எல்லாம் கேட்டு முடிச்சுட்டாங்க, இப்போ நீ வேற இப்படி கேட்குறேன்ட்டு ரொம்ப கோமா, சும்மாரி இருவின் சும்மார் அப்படின்னாராம். இல்லையா, நீங்கள் போனீங்களா, கன் எடுத்தீங்களா, ஷூட் பண்ணீங்களா? ஆமாம் போனேன், கன் எடுத்தேன், ஷூட் பண்ணேன், குறி தவறிடுச்சு, பிள்ளைங்கள்லாம் சிரித்தாங்க, எனக்கு ரொம்ப வெக்கமாக போச்சு இருவின் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி சொல்லாதீங்கய்யா, நீங்கள் வெக்கப்படலை, நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னாராம். என்ன இருவின் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால், நீங்கள் கரெக்டாக நீங்கள் ஷூட் பண்ணியிருக்கீங்க,
ஒருவேளை குறி தவறி அந்த சூரியகாந்தி பூவை அது 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 விழலை. ஆனால் அந்த சூரியகாந்திக்கு பின்னால இந்த பயரி பறவை உட்கார்ந்துருந்தது. நீங்கள் ஷூட் பண்ண அந்த குண்டு அந்த பயரி பறவையினுடைய கழுத்தில் விழுந்து அந்த பறவை விழுந்து செத்து கிடக்குது. பார்த்தீங்களா? எவ்வளவோ நாள் கவலைப்பட்டீங்க, இந்த பறவையை தீர்த்து கட்டணும், இது வரமாட்டேன்னு. இன்னைக்கு உங்கள் கையாலேயே நீங்கள் அந்த பறவையை சாகடிச்சிட்டீங்க. நான் என்ன சொல்கிறது தெரியுமா? அன்றியும் அந்த வசனம் 8 ரோமர் 8:28, ஆண்டவருக்கு அவரை நேசிக்கிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கும். ஒருவேளை அன்னைக்கு தவறி போச்சு, அவர் கவலைப்பட்டார். ஆனால் அதே இடத்துல அவர் எதை யோசிச்சு எது வேண்டாம் என்று நினைத்தாரோ அதை கர்த்தர் தூக்கி எரிஞ்சு போட்டுட்டார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் கூட இன்றைக்கு அப்படிப்பட்ட நிலைமைக்குள் நாம் போய்கொண்டிருக்கிறோம். கடினமான பாதைக்குள் நாம் போய்கொண்டிருக்கிறோம். இனி வரும் நாட்களிலும் கடினமான பாதைகள் தான். ஆனால் இப்படிப்பட்ட கடினமான பாதைகளில் ஏன் இந்த தோல்வி, ஏன் இந்த வேதனை, ஏன் இந்த இப்படிப்பட்ட சாபங்கள், ஏன் என் குடும்பத்தில் அடுத்தடுத்து இப்படிப்பட்ட நிலைமைகள் என்று யோசிக்காதபடிக்கு எனக்கு நடந்த அத்தனையும் சகலமும் நன்மைக்கு ஏதுவானது. நடந்த அத்தனையும் நன்மைக்கு ஏதுவானது. எந்த தீங்கு ஆண்டவர் உங்களுக்கு செஞ்சாரு? இன்னைக்கு அழகா 2 பிள்ளைங்களும் உட்காந்துருக்கு, ரேச்சலும் உட்காந்துருக்கா. நீங்க 2 பேரும் அழகா பொண்ணு மாப்பிள்ளை மாதிரி உட்காந்துருக்கீங்க. இதை விட குடும்பத்தில் வேற என்ன சந்தோஷம் தேவை சொல்லுங்க? அதனால இன்றைக்கு நான் என்ன சொல்றேன்னா, இந்த குடும்பத்துக்காக நன்கு நாம் ஜெபிப்போம். இனி வரும் நாட்களிலே இவர்கள் நீடூழி வாழணும், இவருடைய குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கணும், இவருடைய எதிர்காலம் பிரகாசமாக இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு நிலைமையை கர்த்தர் தாமே உங்கள் அனைவருக்கு கொடுத்து வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இப்படிப்பட்ட வசனத்துக்குள்ளாய் ஆண்டவருடைய சமூகத்திலே அன்பு கூறுகிற ஒவ்வொருவருக்கும் சகலமும் நன்மைக்கு எதுவாய் ஒவ்வொன்றையும் முடித்து நம்முடைய தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்வாராக. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. நாம் கண்களை மூடி ஒரே நிமிஷம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கும் எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நல்ல மாலை வேளைக்காய் நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே, உங்களுடைய வல்லமுள்ள கரம் எங்கள் மத்தியில் கடந்து வந்திருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, விசேஷமாய் திருமணத்திலே இணைக்கப்பட்ட பிள்ளைகள் மீது உம்முடைய கரம் அமர்கிறதற்காய் ஸ்தோத்திரம். அருமையான எங்கள் பிள்ளை ரேச்சலை ஆண்டவரே நீர் கரம் தொட்டு வழி நடத்தி இன்றைக்கு அழகாய் அவளை உட்கார வைத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். அருமையான ஆல்பர்ட்டுக்காகவும் அருமையான தங்கச்சிமாவுக்காகவும் நீ ஸ்தோத்திரிக்கிறேன். அவர்கள் இருவரையும் இம்மட்டாய் காத்து வந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். உடன் பிறப்புகள், அருமையான தாயார், ஆண்டவரே கர்த்தாவே, இங்கு வந்திருக்கிற பெரியவர்கள், ஊழியர்கள் அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து இவர்களை வாழ்த்த வந்த எங்களுக்கும் ஒரு ஆசீர்வாத பங்கை நீர் கொடுக்கும்படியாய் உம்மை நோக்கி பார்த்து நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா துதியும் எல்லா கனமும் எல்லா மகிமையும் ஆண்டவரே உமக்கு மாத்திர ராஜா, நீரே அதற்கு பாத்திரர். இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினாலே ஜெபித்து ஜெயம் எடுத்துக் கொள்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். மிகவும் நன்றி அக்கா. ரொம்ப அருமையான ஆசீர்வாதமான வார்த்தைகளுக்காக நன்றி. உங்களுடைய வயதின் முதிர்ச்சியிலாக பிரசவித்த ஒவ்வொரு வார்த்தைகளும் இந்த குடும்பத்திற்கு ஆசீர்வாதமாக இருந்தது. அதற்காக உங்களுக்கு மறுமுறையாக உங்களுக்கு நன்றியை எடுத்துக்கொள்கிறேன். அடுத்ததாக சிறப்பு பாடல் ஸ்டெப் ஆர்கனைசேஷனுடைய குழந்தைகள் இங்கு சிறப்பு பாடல் நிகழ்த்திருக்கிறார்கள். Good evening everyone, my name is Tarun Manogram and I don't want to bore all of you, but let's approach this in order. Thank you uncle and auntie for inviting us. Girls, you can go arrange yourselves over there. Thank you so much for having us and be a part of this celebration. For all of you that don't know, Albert uncle and my dad go way back. பழையகால கதை சொல்லுவாங்களே, அவ்வளோ பழசா சொல்லுவானுங்க. So that's approaching them. One thing that I want to say is God has been with this family. That is the honest truth. For all the tough times that they've been through, God has been with them. God has been in this relationship. God has been in the healing. God has been with grace. And so all I can say is, there's a very well-known verse, Jeremiah 29:11, that says, "For I know the plans I have for you, declares the Lord, plans to prosper you and not to harm you, plans to give you a hope and a future." And I truly believe that this family is the living embodiment of this verse. And I pray that the girls will entertain us and you will enjoy the singing.
Good evening, everyone. And we are the Steps Girls, and we're going to sing a song, Well Done, because we are so happy that God has been with Akka, because she's nice. And we're going to sing Well Done because God has done a good job with Akka. Yeah, we're thankful that she's here, beautifully sitting with a smile. I'm headed down this narrow road, chosen by a few. And all that I know is He told me to follow you. I'm taking a risk and leaving it all, not knowing what I'll go through. But I'm not alone as long as I follow you. So let my life a leap of faith. I can hear you say, well done, well done. I'm gonna chase you, Lord, I'm gonna show the world your love. Whoa, and I'll run, and I'll run. I'm gonna run this race to hear you say, well done. If people walk with me, talk with me, looking for truth, they're gonna find out soon. If they're following me, then they're gonna follow you. So let my life speak loud and clear. Lord, I wanna hear, well done, well done. I'm gonna chase you, Lord, I'm gonna show the world your love. Whoa, and I'll run, and I'll run. I'm gonna run this race to hear you say, well done. I'm so glad that I get to serve you, Lord. You're the only one that I'm living for. Whoa. And I'm gonna run straight into your open arms. I'm gonna follow you with my whole heart. Whoa, whoa. Well done. I'm so glad that I get to serve well you, done. You're the only one that I'm living for. I'm gonna chase you, Lord. I'm gonna show the world your love. Whoa, and I'll run. I'm gonna run straight into your open arms. I'm gonna follow you with my whole heart. I'm gonna run this race to hear you say, well done. I'm gonna run this race to hear you say, well done. I'm gonna run this race to hear you say, well done, well done, well done. ഉലകത്തിൻ തോற்றത്തിൻ മുൻപെന്നെ കണ്ണീർ தாயின் கருவில் உள்ளே என்னை நினைத்தே பலகின்ற பிராயத்தில் கூட இருந்து சிந்து முழுவர் உள்ளே நிறைந்து வந்தேன் நீர் என்று யாரும் இல்லை உம்மை நினைக்காத யாரும் இல்லை
Thank you. Oh, hello. Thank you. Thank you, Mr. Tarun. One of the nice song, nice accompany. அடுத்ததாக ஒரு டெஸ்ட்மனி வீடியோ. கிறிஸ்துவ வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா நமக்கு சாட்சியின் வாழ்க்கை தான். இந்த குழந்தை நம்ம வீட்டில் உங்கள் கண்ணெதிர்க்க வளர்ந்த இந்த குழந்தை எப்படிப்பட்ட வாழ்க்கையிலிருந்து தன்னுடைய சாட்சியை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறது ஒரு அழகான வீடியோ அண்ணன் ரெடி பண்ணியிருக்காரு. அந்த காணொளி காட்சி உங்களுக்காக. Remains in hospital in life-threatening condition after being attacked last week right here on the York University campus. And the nature of the victim's injuries is more grave than police at first thought. She was not only stabbed. The mystery deepens and concern grows as a young woman remains in hospital in life-threatening condition after being attacked last week right here on the York University campus. And the nature of the victim's injuries is more grave than police at first thought. She was not only stabbed, she was also shot. Her injuries were quite severe at the time. Unfortunately, she's not in a position to speak. So with the doctors at the hospital, they were able to determine that it actually is. Her injuries are that of a shooting plus a stabbing. It explains why investigators again put up police tape around the crime scene last Thursday afternoon after they had already opened the walkway to pedestrians earlier, and then started searching the snow with a metal detector, presumably looking for shell casings or the firearm itself. I think it changes everything. Krista Marie Waugh says the crime is even more frightening now that she knows a gun was involved. She was one of the first people on scene last Wednesday evening just after 10 and came across the 23-year-old woman lying bleeding and moaning on the ground beside a walkway near Assiniboine Road and Leach Avenue on the south end of the campus. York has now confirmed the victim is a student there. It concerns a lot of people. Like I've talked to a lot of people, and it's terrifying to them. Like my roommate had to go home for the weekend. She was so upset about it. People just like not leaving their homes. Adding to students' fears is the knowledge that the suspect is still on the loose. York University has sent out an updated security bulletin encouraging people to use the safety services it has in place, including Go Safe, which will provide students an escort to and from any campus location at night. Some people have even changed their route to avoid using the popular path. Do you hesitate to use it now? Yeah, I really do hesitate, like, because I have like late classes, so it's like, you know, I have to find alternative to get home. It's because it's daylight, that's why I'm only going through here. Usually, I'll just go around ever since it happened. Really? At nighttime you won't go through here? No, never again. Never again. I'm too scared now. The suspect is described as an Asian male in his 20s, 5'9" to 5'11", with a medium build and black hair. He was wearing stylish glasses and a black puffy coat. Police still can't say if this was a targeted or random attack. We do need the public's assistance in regards to determining why this woman was shot and stabbed. The president of the university, Rhonda Lenton, also sent out a message today, writing in part, "The thoughts of the entire York community are with the injured student, and we are united in our hope for a full recovery as soon as possible." The statement from York also said that staff had visited the young woman in hospital and will continue to do so, as well as assist her family, who is now by her side. At York, I'm Pam Seidel, City News. Hey everyone, happy Friday. Here are the top stories of Darpan for today. A 23-year-old Indian student, Rachel Albert, was stabbed Wednesday in Toronto when she was walking near York University's campus. 2 days later, her family said they suspect a man who was stalking her on social media to be behind the attack. Rachel is currently undergoing treatment at a trauma center in Toronto. External Affairs Minister Dr. S. Jaishankar has expressed shock over the incident and offered immediate help to the family. On Thursday, Ronald, a relative of Rachel, tagged Jaishankar in a tweet and asked for help. In the tweet, Ronald said Rachel, who had gone to Canada for studies, had been stabbed and is hospitalized. According to Rachel's family, she worked in a private firm in Bengaluru and was pursuing a master's in supply chain management through a scholarship at York University in Toronto. Now, Rachel's father, Albert Raj Kumar, has said his daughter is in stable but serious condition. The Toronto police put out a tweet on Thursday looking for an Asian male who they suspect fled on foot. They describe him as 5'11", with a slim build, wearing a black jacket, pants, and a hoodie with a backpack.
சூடு வந்துடும். இப்போ இதை என்ன பண்ணணும்னா, இப்போ எடுத்து உள்ளே போடணும்ல, இப்போ நான் இப்படி அப்படியே விசிறி அடிச்சேன்னா இந்த சைடெலாம் வந்துடும். ஸோ நான் என்ன பண்ணேன்னா, you focus it and you'll have to put it inside. Thank you so much. நான் இன்னைக்கு இங்கே நிற்கிறது இட்ஸ் பியூர்லி காட்ஸ் கிரேஸ். நான் எதிர்பார்க்கவே இல்லை அக்காவோட கல்யாணத்துக்கு நான் இங்கே நிற்பேன், உயிரோடு நிற்பேனே நான் எனக்கு ஐ டோன்ட் நோ. ஸோ ஐ தேங்க் காட் ஃபார் பிரிங்கிங் மீ ஹியர். அண்ட் ரெபேக்காவோட கல்யாணத்தை பார்க்குறதுக்கு ஐ தாட் ஐல் பி இன் கேனடா. எனக்கு விசா ப்ராப்ளம்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ ஐ தாட் ஐல் பி இன் கேனடா வித் அ பாக்ஸ் ஆஃப் டிஷ்யூஸ் அண்ட் அ டப் ஆஃப் ஐஸ் க்ரீம் அண்ட் வாட்சிங் அ வெட்டிங் ஆன் Zoom. But God has been very gracious and he's given me the visa at the right time and he's brought me to India to be there for her wedding. So yeah, it's God's grace. And உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் 2 years back நான் படிக்க போயிருந்த போது கனடாவில் எனக்கு அசால்ட் ஆச்சு. பை அசால்ட் ஐ மீன் எனக்கு தலையில் சுட்டு 2 சைடும் கழுத்தை வெட்டிட்டாங்க. ஐ எம் ரியலி சாரி, கிட்ஸ்க்கு முன்னாடி இதை சொல்கிறேன். பட் ஐ டோன்ட் நோ ஹவு பெட்டர் டு புட் திஸ் டெல் திஸ். ஸோ எனக்கு 20% பிளட்டோட நான் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. அண்ட் தே பெர்ஃபார்ம் ஸோ மெனி சர்ஜரிஸ் ஆன் மீ அண்ட் சம்ஹவ் தே மேனேஜ் டு சேவ் மீ அண்ட் காட் சேவ் மீ. அண்ட் ஃபர்ஸ்ட் நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கும் போதில் when I saw அம்மா அப்பா ரெபேக்காலாம் பார்க்கும்போதுல I didn't know what was happening. I was very confused and agitated. அம்மாலாம் கிட்ட வரத்துக்கே பயப்படுவாங்க என்கிட்ட because they thought like I'll throw anger tantrums or something. So அவங்க வந்து நான் கேட்டேன் அம்மா கிட்ட, நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துருக்கலாமே. ஞானசேகரன் அங்கிளோட பெட்டி ஆண்டி வந்து அம்மா கிட்ட சொல்லி தான் அமிச்சாங்க, நிறைய ஃபோட்டோஸ் எடு அப்படின்னு சொல்லி அமிச்சிருந்தாங்க. பட் அம்மா அவ்வளோ பயம், என்ன ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அவ்வளோ பயந்தாங்க அவங்க. இப்போ நான் சொல்கிறேன் நீங்கள் எடுத்துருக்கலாமே அம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் நான். பட் yeah, these are the only pictures I have of my hospital experience. But ஹாஸ்பிட்டலில் ஐ லிட்ரலி லைக் ஸ்டார்டட் ஃப்ரம் ஸ்க்ராச். ஒரு குழந்தை எப்படி ஆரம்பிக்குமோ அந்த மாதிரி பேசுறதுலேருந்து சாப்பிட்றதுலேருந்து நடக்கிறதுலேருந்து எவ்ரிதிங் ஃப்ரம் ஸ்க்ராச். ஐ டோன்ட் நோ எனிதிங். ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ண கூட தெரில. ஐ டோன்ட் நோ ஹவு டு டெல் த டைம். ஒரு பாக்ஸ் வரைய முடியல, ஸ்கொயர் வரைய முடியல, சர்க்கிள் வரைய முடியல, நத்திங். லைக் லிட்ரலி ஐ டோன்ட் நோ ஹவு டு டெக்ஸ்ட் ஆர் எனிதிங். ஸோ எல்லாமே ஃப்ரம் ஸ்க்ராச் ஐ லேர்ன்ட். And I thank God, அப்பா அம்மா ரெபேக்கா எல்லாருமே கனடாக்கு என்னால் கூட I don't think I would be able to afford to bring my whole family to Canada, but God sent my whole family to Canada to take care of me, and that I consider that as a blessing. எவ்வளவோ
கெட்டது நடந்திருக்கு, அந்த கெட்டதுலேயும் ஏராளமான நன்மைகள் கடவுள் எனக்கு செஞ்சுருக்கிறாரு. ஸோ இட்ஸ் காட்ஸ் கிரேஸ். அண்ட் ரெபெக்கா வாஸ் அ பில்லர் ஃபார் மீ. அண்ட் நான் பேசுறது எல்லாமே இட்ஸ் லைக் ஐ லேர்ன்ட் இட் ஃப்ரம் ஹர். ஒரு ப்ரேயரை பண்ண சொன்னால் 10 அப்படி சிரிப்பேன் நான். பிகாஸ் ஐ ஒன்ட் பி ஏபிள் டு ஃப்ரேம் அ சென்டென்ஸ் பை மை செல்ஃப். அப்படி சிரிப்பேன். ஃபேமிலி ப்ரேயரில் தான் நான் வந்து எப்படி பேசணுன்னே கற்றுக்கினேன் நான். அவ்வளோ ஐ கம் a long way in recovery. And God helped me to go back to school and complete my course, my master's course which I started. He helped me to complete it successfully. And brain injury ku munnadi pannadoda pinnadi post brain injury I did it really well, and I thank God for giving me the strength to do well. எல்லாத்துலயுமே A grade வாங்குற அளவுக்கு God blessed me. And அதுவும் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அசால்ட் ஆகிறதுக்கு முன்னாடி I had a part time job. அதில் கொஞ்சம் காசு வந்துச்சு. I was able to survive. அது ஆக்சுவலி எனக்கு பிரெயின் இன்ஜரிக்கு அப்புறமா பிகாஸ் ஆஃப் கோவிட் I lost that job. அந்த ஜாப் போகும்போதில் நான் I was very worried because I didn't know how to take care of myself without that income. ஆனால் God has been very gracious. அந்த கேனடாவில் எப்படின்னா கோவிட்னால வேலை போனவங்களுக்கு the government was supporting. So exactly, not because of my brain injury I lost that job, because of COVID I lost that job. And அப்போ எனக்கு புரியல. அப்போ நான் கடவுள் கேட்டேன், கடவுளை எனக்கு அந்த கொஞ்சம் இன்கமும் போயிடுச்சு, இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தேன். Then later on it made sense to me, like இதனால தான் எனக்கு போச்சு வேலை போச்சு. பிகாஸ் பிரெயின் இன்ஜரி வச்சு I wouldn't have been able to work. ஸோ எனக்கு உட்காந்த இடத்துல எனக்கு காசு கையில் கொடுத்தாரு கடவுள். அண்ட் ஐ வாஸ் ஏபிள் டு மேனேஜ் சம்திங் அட்லீஸ்ட். ஸோ கடவுள் வந்து நம்ம ஒரு பிளான் போட முடியல, அவர் டோட்டலி டிஃப்ரெண்ட் பிளான் போடுறாரு. அது அந்த நேரத்தில் நம்மளுக்கு வந்து ஐயோ ஆசை காட்டி மோசம் பண்ணுற மாதிரி இருக்குது, ஒரு மாதிரி நம்மளுக்கு வி ஃபீல் டிஜெக்டட் அண்ட் ஒரு மாதிரி இருப்போம் நம்ம. பட் தென் லேட்டர் ஆன் பின்னாடி பார்க்க முடியல தான் வி அண்டர்ஸ்டாண்ட் லைக் இட் ஆல் மேக் சென்ஸ். கடவுளோட பிளான் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் தேன் அவர் பிளான். And Bible verse irukonu, taste and see that the Lord is good. I've tasted and I've experienced and I've felt it. God is good, so good, and he's very very sweet. So adu vandu nambalukku andha nerathila puriyadu, ad pinadi paaka mudiyada, it will all make sense for us. எத்தனையோ எவ்வளவோ கஷ்டங்கள் இருந்துச்சு. நான் இது ஹாஸ்பிட்டலேருந்து வெளியில் வந்துட்டு போயிருக்கேன் கூட எனக்கு வந்து நிறையா தலைவலிக்கும் எனக்கு. ஸோ ஐ வென் அண்ட் டோல் மை டாக்டர், எனக்கு இந்த மாதிரி தலைவலிக்குது, கீழே குனிஞ்சா தலைவலிக்குது, எனக்கு காஃப் பண்ணால் தலைவலிக்குது, லாஃப் ஐ ஸ்டில் கான் லாஃப் ஃப்ரம் மை ஸ்டமக், எனக்கு ஐ எம் ஸ்டில் ஹீலிங். பட் தென் லைக் ஐ டோல் மை டாக்டர் இந்த மாதிரி எனக்கு ப்ராப்ளம் இருக்குது, கேன் யூ டூ சம்திங் ஃபார் மீ? And he said, okay, hospital ku va, we'll try to figure out what happened to you, maybe you need a surgery அப்படினாரு. I went to the hospital and அவர் சொன்னாரு he needs to perform a procedure called lumbar puncture. நான் ரெபேக்கா கிட்ட சொன்னேன் because she's a doctor, she knows exactly what the doctor is saying. And ரெபேக்கா ஒரு மாதிரி she seemed to be worried and ஒரு மாதிரி இருந்தா, so she didn't tell me exactly what the procedure is. நான் ஹாஸ்பிட்டலுக்கு தைரியமாக போனேன்னா அவர் உட்கார வச்சு முதுகில் he asked me to hold my laid on my side and பேக்கில் வந்து ஒரு பெரிய நீடில், மாட்டு நீடில் மாதிரி இருந்துச்சு. இட் வாஸ் ஹியூஜ். அதுக்குள்ளே ஒரு ஓட்டை வேறு இருந்துச்சு. ஸ்ட்ரெயிட் டு மை ஸ்பைனல் கார்டு அவர் அந்த நீடில் போட்டார். இட் வாஸ் சச் அ பெயின்ஃபுல் வித்தவுட் எனி anesthesia or anything. He performed that procedure. It was very painful. எனக்கு இந்த பிரெயின் சர்ஜரி பண்ணும்போதுல கூட அவ்வளோ பெயின்ஃபுல்லாக இல்லை பிகாஸ் ஐ வாஸ் ஃபுல்லி ஆன் மெட்ஸ். ஆனால் இது வந்து உட்கார வச்சு டார்ச்சர் பண்ண மாதிரி இருந்துச்சு எனக்கு. இட் வாஸ் வெரி வெரி பெயின்ஃபுல். அண்ட் ப்ரொசீஜர் முடிச்சிட்ட பிறக்கும் he collected some fluid from the brain. அதெல்லாம் பிரெயின் ப்ரெஷர் பார்க்குறதுக்கு he collected some fluid. And once the procedure was done, he didn't tell me anything, so I just got up. உடனே மயங்கி விழுந்துட்டேன் நான். மயங்கி விழுந்த உடனே I banged my head on some equipments nearby and in a bedla போட்டுட்டாங்க. They connected me to few tubes and wires and everything. அதுக்கப்புறமா எனக்கு அந்த ரூமில் வந்து didn't have proper doors. It was curtain kind of doors. ஸோ அங்கே பெட்டில் உட்காந்துட்டு I wasn't unconscious. ஸோ வெளியில் என்ன நடக்குது, என்ன பேசுகிறாங்க எல்லாமே எனக்கு I could hear it very clearly. ஸோ வெளியில் டாக்டர் வந்து my neurosurgeon who worked on my head, he was right outside the room and there were so many people, like the patients, the nurses, other doctors, other cops, all of them were there. And he was explaining my story to all of them and I was listening to it. Adu kekum modla I was so overwhelmed and my eyes were tearing up.
அண்ட் அவர் சொல்லிட்டு இருந்தார் எல்லார்கிட்டையும் இந்த மாதிரி இந்த பொண்ணுக்கு இது ஆச்சு அண்ட் அவளோட ரெக்கவரி ஹேஸ் நோ எக்ஸ்பிளனேஷன், இட்ஸ் பியாண்ட் சயின்ஸ் அப்படின்னாரு அவர். அண்ட் அவர் சொன்னார் the doctor who believes in science believes that only God can do such a thing. And he told this to everybody over there. And அங்கே கேட்டுட்டு இருந்தவங்க வந்து என்கிட்ட வந்து ஒருத்தவங்களா உள்ள வந்து ரூம்க்கு வந்து அண்ட் தேவர் லைக் விசாரிச்சுட்டு இருந்தாங்க என்கிட்ட. விசாரிச்சுட்டு தேவர் லைக் some of them told me definitely there was a guardian angel next to you. And definitely there was a guardian angel next to me. I'm telling you, he was holding on to my life so strong. This guy who did this to me, he wanted to stand there and watch me die. One thing he didn't know was God was holding on to my life. So I thank God for his protection and his mercy and his grace, which I really don't deserve. And இப்போ கூட ரீசெண்டாக இங்கே வெளியிலலாம் போகும்போது கேனடாவில் நிறைய பேர் என் ஸ்கார்ஸை பார்த்து, பிகாஸ் வி வேர் லைக் ஃபுல் போலோ நெக் கைண்ட் ஆஃப் ஸ்வெட்டர்ஸ் அந்த மாதிரிலாம் டு கீப் அ செல்ஸ் வார்ம், அதெல்லாம் போடும்போது யாருமே கேட்க மாட்டாங்க, யாரும் பார்க்க மாட்டாங்க ஸ்கார்ஸ்லாம். பட் இந்தியாவில் வந்து பார்க்கும்போது ஆல் ஸ்டார்டட் ஸ்டேரிங் அட் மை ஸ்கார்ஸ். அண்ட் அவங்க வந்து இப்போ ரீசெண்டாக பியூட்டி பார்லருக்குலாம் போகும்போது ஒன் லேடி வாஸ் லைக், மேம் தப்பாக நினைக்கலன்னா உங்கள் ஸ்கார்க்கு என்ன ஆச்சு, இது என்ன உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டாங்க. And I told her the whole story and she was amazed. She was like, she listed a list of gods, Hindu gods like Muruga, Krishna, Allah, enemo list pannanga, and I can't remember the gods' names. So then she forgot Jesus. And then நீங்க யாருக்கு ப்ரே பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டாங்க அவங்க. I said I pray to Jesus and I worship him. And அவங்க, she's a Hindu lady and she said Jesus is great. And that made me so happy. Na chinna vayaslinda I've been praying to God that, you know, God please use me as an instrument, and God is using me as an instrument. தப்பா இந்த கஷ்டப்பட்டாலும் அதுலேயும் ஏராளமான நன்மைகள் செஞ்சுருக்கிறாரு. ஒவ்வொன்றும் அம்மா அப்பா பார்த்து செய்கிறதோட கடவுளை எனக்கு ஒவ்வொன்றும் அழகாக பார்த்து செய்கிறாரு, வழியும் நடத்துகிறாரு. ஸோ ஐ தேங்க் காட். அது வந்து நான் எத்தனையோ நான் கூட யோசிக்க மாட்டேன் எனக்கு இது வேணும் அது வேணும்னு, பட் கடவுள் எனக்கு ஒவ்வொன்றும் யோசித்து அவ்வளோ அழகாக செஞ்சுட்டு வர்றாரு. அது வந்து இட்ஸ் ஸோ ஓவர்வெல்மிங் அண்ட் ஐ எம் ஸோ தேங்க்ஃபுல் டு காட் and I have no words for it. என்னோட அக்காக்கு தான் நிறைய தெரியும் எனக்கு என்ன ஆச்சுன்னு, because everything I know about the incident I learned it from them. So akka, she would be able to explain better. Okay, good evening everyone. So I actually want to start from the beginning, okay? So Step Girl's wonderful singing, honestly, it was like listening to nightingales sing. It made my heart race actually. So very lovely singing. Thank you to you all for coming actually. I didn't know so many of you actually were there, but then welcome. And Rachel, wonderful speech. Because every time, you know, she'll give a testimony and then she'll be like, நான் ஒழுங்கா சொல்லலை, எல்லாமே சொல்லலை, விட்டு சொன்னேன், இது வந்து சரியில்லை, அது சரியில்லை அப்படின்னு சொல்லி அவளோட டெஸ்டிமனி அவளே வந்து மார்க் போட்டுட்ருப்பா, இது சரியில்லை நான் அதை விட்டுட்டேன் அப்படின்னு. ஸோ ஐ ஹோப் யூ ஆர் சாட்டிஸ்ஃபைட் திஸ் டைம். ஆக்சுவலி யூ கேவ் அ வெரி குட் டெஸ்டிமனி. ஸோ யா. அண்ட் நான் ஆக்சுவலாக வந்து சொல்ல வேண்டியது என்னென்னா, லைக் there's so many things that happened at that time. So one of it is getting to know this happened. So when we knew this happened, it was like a shock. They said assault. So police கூப்பிட்டு அம்மாட்ட சொன்னாங்க, so it's an assault அப்படின்னு. So according to the Indian mindset, what we understood assault was, சரி ஏதோ அடிச்சிட்டாங்க, மேபி ஃப்ராக்சர் ஆயிருக்கும், கால் ஃப்ராக்சர் ஆயிருக்கும், இல்லை கை ஏதோ ஃப்ராக்சர் ஆயிருக்கு, இட்ஸ் ஓகே இட் ஹீல் அப்படின்ற ஒரு தாட். Amma and Appa were actually very worried and they started crying because one thing, the signal in this house is so bad, I don't know why. So they were all worried. And adike mummy was having a tough time. She was having panic attacks. She was using the restroom continuously. And it took almost like 5 to 6 hours to know exactly what happened to her. So at that time we had no other choice. We ran to SS Selvakumar uncle's house. So we ran there and we didn't know what to do. I don't know whether they were able to help or not. So, but then they still gave Amma fluids and all that. And Hanaka was in Canada. So Rachel was initially staying with Hanaka.
ஸோ அந்த டைம் வந்துட்டு அண்ணா வாஸ் ரஷிங், எவ்ரிபடி வேர் அட் டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸ் இன் கேனடா. அப்போ அவங்க வந்து சீக்கிரமாக போயிட்டு சரி என்ன தான் நடந்தது அப்படின்னு கேட்டு பார்த்தா அரவுண்ட் ஐ திங்க் 1 o'clock ஐ திங்க் தே டோல்ட் அஸ் தட் ஷி வாஸ் ஷாட். ஸோ அது ஃபஸ்ட்டு என்கிட்ட சொன்னாங்க. எனக்கு இல்லை ஃபர்ஸ்ட் தே டோல் தட் ஷி வாஸ் தே செட் ஷி வாஸ் ஸ்டாப்ட். அதுக்கப்புறம் தட் ஸ்டாப் வாஸ் அரவுண்ட் 10 o'clock. Around 1 o'clock, 1 a.m. that is. So around 1 a.m. they told that Hannah called me. So Hannah called me in WhatsApp and she was like, Rebecca, I'm going to tell you something. இது வந்துட்டு நீ எப்படி நீ ஒரு டாக்டர்னால உன்கிட்ட சொல்கிறேன், நீ அம்மா அப்பாட்ட வந்து நீ எப்படி சொல்லணும்னு உனக்கு தெரியும், நீ பார்த்து சொல்லு அப்படின்னு. ஸோ ஐ வாஸ் லைக் ஓகே ஃபைன், ஓகே அக்கா ஐல் டெல் அப்படின்னு பார்த்தா ஷி வாஸ் லைக் இல்லைம்மா சுட்டுட்டாங்க. எங்கே சுட்டாங்கக்கா? இல்லைம்மா தலையில் சுட்டுட்டாங்க. I didn't know what to do. எனக்கே வந்து first I didn't understand what to do. All I did was, I think uncle was in the first floor. So I ran to the second floor. There was a staircase la வந்து ஒரு open space இருக்கும். So I ran there. I knelt down. I was kneeling down and I was looking at, I don't know, it was dark like this. So I was looking up. And I was like, what's going on? I don't know what's going on. Like, நீங்கள் எனக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல, சுட்டுட்டா எப்படி உயிரோடு இருக்க முடியும், அவள் எப்படி ஸ்டேபிளாக இருக்கான்னு சொல்கிறாங்க, அந்த யோசனையில் தான் நான் இருந்தேன். அப்புறம் ஐ வாஸ் ப்ரேயிங் அண்ட் அட் தட் பாயிண்ட் ஐ ஹேட் David Pastor's number, I think, in my phone. Dilip Pastor. So I had his number in my phone. So I kept calling him and I was like, Pastor, I don't know what you will do. Pray, I don't know, pray, just keep praying. So then I went. I had the courage to go tell Amma Appa. I didn't know how to put the words together and explain it to them. And somehow I told them, God gave them the strength to listen to what happened to her. அதுக்கப்புறம் we somehow came home. நெக்ஸ்ட் ஸ்டெப் வாஸ் லைக் எப்படி போகிறது, எப்படி போய் அங்கே போய் பொண்ணை பார்க்குறது, அவ எந்த நிலைமையில் இருந்தாலும் கூட இருக்கணும், நம்ம கூட இருந்து என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு நம்ம பார்க்கணும். ஸோ தட் வாஸ் another miracle. So we went all the way. At that time, actually, I knew him. So he was helping me to find, since Appa and my dad, they're family friends, I called him. We studied together. So, and we were trying to get the visa. So what we did, எல்லாம் பண்ணிட்டு எல்லாம் half the way போகுது, வரமாட்டேங்குது. சரி ஓகே we went. And அந்த விசா விஷயத்துக்கு I should really thank Jabu அண்ணா. Because he tweeted, I didn't know tweet had so much power, but I'm very away from media, so he tweeted and it worked. So we went actually to Bangalore and all the way. அதுக்கு முன்னாடி இங்கேயும் அங்கேயும் எல்லா ஆஃபீஸும் ஏறி அலைஞ்சி எங்களுக்கு வந்து எப்படியாவது வீசா கொடுங்க எல்லாம் கேட்டாச்சு. இட் டுக் அ லாங் டைம். பேப்பர்ஸ் ப்ராசஸ் பண்ண ட்ரை பண்ணுறோம், எதுவுமே வேலைக்கு ஆகல. Then there's this person called S. Jayashankar, I guess. அவர் அந்த டைமில் யாருன்னு எனக்கு தெரியாது. Everybody called. I didn't know who I was talking to. So I was like, okay எல்லாம் பேப்பரில் நோட்ஸ்லாம் ஃபுல்லாக எழுதிட்டு we went to Bangalore. Believe it or not, we got the visa stamped for all the 4 of us in half an hour span. That is the biometric. Everything was done. And half an hour, they were like, உங்களோட passport validity-க்கு we'll give you the visas. Stamp பண்ணியாச்சு. We were like, okay, fine, thank God. Okay, now next step is to go to Canada. So I left around, I think on Jan 27th I left. Jan 27th போயிட்டு எனக்கு அங்கே போயிட்டு இங்கே அம்மா அப்பா வந்து சரி நீ கிளம்பு, கடல் பார்த்துப்பாரு, நீ வந்து ரேச்சில் போய் நல்லா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு they sent me. 28th I'm supposed to join for internship at another place, which I told them I won't be able to come and join. We left. I left and I was scared. But still, God gave me the strength to actually eat. Yeah. Oh, I said internship. Okay, fine. It's the job. So, yeah. And I went there. I landed. And that time also, it was Ebin Anna who came and picked me up. They were also friends with Rachel. And they became a good friend of mine too. I stayed at Hannah's house again for a week. And on the time, every day, I would go only to the hospital. My main job there was காலையில் 9 மணிக்கு, இப்போ எப்படி வேலைக்கு நம்ம வந்து 9 மணிக்கு போயிட்டு ஈவினிங் ஒரு 6 மணிக்கு வருவோம், நான் வந்து 9 to 9 ஜாப் பார்த்தேன். கோயிங் டு த ஹாஸ்பிட்டல் 9 o'clock காலையில் ஏஞ்ச உடனே ஹாஸ்பிட்டல் போயிட்டு கடவுளே நைட்டெல்லாம் இதுவும் ஆயிருக்கக்கூடாது, ரேச்சல் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 9 o'clock போயிடுவேன். போயிட்டு திருப்பி 9 வரைக்கும் இருந்துட்டு ஐ மேக் ஷூர் எவ்ரி திங் இஸ் ஓகே. 9 ஒரு ப்ரேயர், ஃபஸ்ட்டு போன உடனே ஒரு ப்ரேயர், டெய்லி பிரெட் தான்.
போயிட்டு டெய்லி பிரெட் படிச்சுட்டு ஒரு ப்ரேயர் பண்ணிவிட்டு திருப்பியும் ஐ கம் பேக் ஐ பிஃபோர் கம்மிங் ஐ வில் ஸ்டே till 9. அந்த 8 to 9 வந்து நர்ஸ் ஸ்டாஃப் ஷிஃப்ட் வில் சேஞ்ச். So that 8 to 9 I can't leave. So I'll wait until the next nurse gets into the shift, and then I'll tell, okay fine, this is how it happened today. Though the nurses would have given everything, handing over ella nadandirukku, irundhalum I will tell. Solittu 9 o'clock I will leave from there, come back home. I would have prayed with her, come back home. Avakitte solluven, avu and the time vandu full coma. She was in coma for nearly 8 to 10 days, medically induced coma, because brain pressure அதிகமாகி she was in coma. And அந்த டைம் வந்து ஐம் ட்ரைங் டு ரியலைஸ் என்ன ஆச்சு அப்படின்னு. ஸோ என்ன ஆச்சுன்னா, தே ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் வாட் தே தாட் வாஸ் ஷி வாஸ் ஹிட் இன் ஹர் ஹெட் அண்ட் ஷி வாஸ் ஸ்லாஷ்ட் ஆன் ஐதர் சைட் ஆஃப் ஹர் த்ரோட். ஸோ நார்மலாக வந்து யாராவது ஒன்று தலையில் சுடுவாங்க, இல்லை கழுத்தில் வெட்டுவாங்க. இது வந்து ரெண்டும் சேர்த்து இவங்க பண்ணியிருக்காங்க. ஓகே ஃபைன். ஸோ தே வாண்டட் டு டேக் ஹர் லைஃப், தட் வாஸ் கிளியர். ஸோ அந்த சுச்சுவேஷனில் வந்துட்டு they did everything. I had to go sign consent forms. சரி, I knew what those forms consisted, so I signed those. ஒரு சைனும் போடும்போது பயம் இருக்கும் இல்லை, ஏன்னா அவங்க வந்து நம்ம ஊர் மாதிரி வந்துட்டு ரொம்ப பாலிஷ்டாக சொல்லவே மாட்டாங்க. அப்படியே போட்டு உடைக்கிற மாதிரி மொத்தமாக உடைச்சிருவாங்க. நல்லது கெட்டது எல்லாமே they will break down. So though I had the fear, I would still sign it, and I would only put my trust in God. அம்மா அப்பா கிட்ட I will tell only half the information that is needed, and rest I will not tell. Then what happened? This went on for a few days, and Amma Appa came on, I think, February Feb 5th. So they came on Feb 5th. Feb 5th வந்துட்டு that was when Rachel was actually intubated. So அவ breathing கூட வந்து ஒரு ventilator மிஷினில் தான் அவ breathe பண்ணுவா. பேச மாட்டா, எதுவும் பண்ண மாட்டா, அப்படியே படுத்திருப்பா. அந்த டைமில் வந்து எனக்கு விசிட்டர்ஸ் வருவாங்க. they will come and they will ask, is she walking, is she able to eat, is she able to stand? These were my daily questions when I was there. ஸோ அந்த டைமில் இப்படி கோமாவில் இருக்காங்க, எப்படி ஏந்திரிப்பாங்க, எப்படி பேசுவாங்க அப்படின்னு. ஸோ அந்த டைம் வந்து இட் வாஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் மீ டு மீட் தீஸ் பீப்புள். இப்போ if I have to do it, I don't even think I'll be able to do it. So God gave me that strength to sort out all these things, to make sure the consent forms are signed, to deal with the doctors, to deal with these government people. So whoever I had to deal with, God gave me the strength. So on Feb 5th, when Amma and Appa had to come, I was only praying one thing, that Rachel should be extubated. Extubatedனா வென்டிலேட்டர்லேருந்து எடுத்துடணும் அவளை. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனால் இவ இந்த டியூபோடு இருக்கக்கூடாது. ஸோ அந்த டியூபோடு இருக்கும்போது இவன் அன்கான்ஷியஸ் தான் இருக்கா. But I didn't want to take pictures because I was worried whether she will like it or not, because all I know is she doesn't like bad pictures. And another thing I was worried about was I'll follow rules. So if they're telling inga photo edukakudadu appadina, I'll try my best not to take photos, but that doesn't mean I don't break rules. I still sometimes break rules, which is bad. So somehow amma appa vandittu they came on Feb 5th. By God's grace, miraculously that morning they extubated her. They told me night paaklam, we'll see whether we can take her off the ventilator. Morning at 9 I was like, mummy and daddy are coming, and I was like, okay. And that was the time I had to go. They weaned her off, and they slowed down all the drugs, and the coma irukku vendiya drugs ellame vandu they removed, because she was not in coma, but they put her in coma to reduce that brain pressure. So they started weaning her off the drugs. சரி, வீன் பண்ணும்போது I was thinking, okay, at least we'll see what is happening. So the first thing was, they told me she had one gunshot one side. Both sides there was a laceration, there was a stab wound. So what happened, ஒரு சைடு வந்து செம்மையாக blood வந்து ஃபுல்லாக வெளியில் வந்து, she only had around like 30% of blood in her body. Temperature நல்லா லோ ஆகி, என்னை பொறுத்த வரைக்கும் நான் டாக்டரை இங்கே வேலை பார்க்குறேன், அப்படி ஒரு பேஷண்ட் வந்தால் நான்லாம் வந்து பயந்துட்டு காப்பாற்ற முடியுமான்றது வந்து நெக்ஸ்ட் கொஸ்டின். வீல் ஒன்லி ட்ரை டு ஷிஃப்ட் தெம் டு அ ஹையர் சென்டர். ஸோ தேர் தே கைண்ட் ஆஃப் மேட் ஷுர் தட் இப்படி ஒரு இந்த மாதிரி ஒரு பேஷண்ட் வராங்கன்னா கரெக்டாக எந்த ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணும், ஆம்புலன்ஸ் எவ்வளோ நிமிஷத்தில் போய் அங்கே சேரணும், அதுக்கு ரோடு எப்படி கிளியர் பண்ணணும், இதெல்லாம் அங்கே அவ்வளோ அழகாக தே டிட் இட். ஸோ God had a purpose for her, and everything happened according to his plan. So annike morning vandu they extubated her, which I didn't know because I was at Hanaka's house. Annike morning vandu amma appa are coming, so that I think by noon they were coming. So I was thinking, seri okay, amma appa poi pick pannom, namba hospital poitu polam appadina. I'm getting a call from the hospital telling, are you Rebecca? I said, yes, I'm Rebecca. They were like, we extubated Rachel and she's asking for you. It's like, how? She's asking for me. And they were like, yes, she's asking for you, Rebecca, right? She just told Rebecca.
I was so happy. I was crying and I had happy tears. So I was crying. I was like, அப்பா என் தங்கச்சி அம்மா அப்பா கேட்கும்போது என்ன கேட்டுட்டாலே அம்மா அப்பாவுக்கு பதில் அப்படின்னு அவ்வளோ பாசமா அப்படின்ட்டு இருந்தது. அண்ட் அம்மா அப்பா கேம். ஸோ அந்த டைம் வந்து வாயில் டியூப் இல்லை. ஸோ ஒன்லி மூக்கில் மட்டும் டியூப் இருந்தது. பட் ஷி வாஸ் ஸ்டில் அந்த செடேஷன்லேயே கொஞ்சம் இருந்திருக்கா. ஸோ ஒன்ஸ் அம்மா அப்பா கேம், தே சா ஹர். அப்போது வந்து ஆக்சுவலாக நான் வேறு லெவலில் இருந்தேன். அந்த ப்ரொடெக்டிவ்னஸ் வந்து ரொம்ப ஓவர் ப்ரொடெக்டிவ்னஸ் ஆகி, அம்மா வந்து நீங்கள் அழக்கூடாது, நீங்கள் உள்ளே வந்தாலே அழக்கூடாது, அழுறீங்கன்னா வெளில போய் நின்றுங்க. அப்பா கிட்ட சொல்லுவேன், அவள் முன்னாடி அழக்கூடாது, அவள் அன்கான்ஷியஸாக இருந்தாலும் அவள் முன்னாடி நீங்கள் அழக்கூடாது, அவள் முன்னாடி தைரியமாக தான் இருக்கணும், உங்ககிட்ட இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜிலாம் அவகிட்ட போகக்கூடாது அப்படின்னே சொல்லுவேன். ஸோ அம்மா வரும்போது ஷி நெவர் யூஸ் டு க்ரை இன் ஃப்ரண்ட் ஆஃப் ரேச்சல். அவள் தூங்குறாளோ, அவள் என்ன பண்ணுறாளோ அவள் முன்னாடி அழமாட்டாங்க. அவள் முன்னாடி வந்து நார்மலாக அவள் எப்படி இருக்காளோ அப்படி தான் பேசுவாங்க. அண்ட் டேடி வந்து அவர் வந்து ஹி வாஸ் இன் அ டிஃப்ரெண்ட் லெவல் ஆஃப் ஃபியர். ஸோ அவர் என்ன பண்ணார், வந்தார். ஃபஸ்ட்டு டே வந்து ஹி டிட்ன்ட் கம் டு த ஹாஸ்பிட்டல், ஹி வாஸ் இன் த ஹோட்டல். செகண்ட் டே ஹி கேம், ஹி பீப்ட் இன் லுக்ட் அட் ரேச்சல். திருப்பி அப்படியே அழுதுகிட்டே ஹோட்டல் போயிட்டார். தேர்ட் டே வந்தார். நான் எங்கள் அம்மாட்ட கேட்டேன், என்னம்மா இப்படி அழுது போகிறாரு, ரேச்சல் கிட்ட வரணும்ல அப்படின்னா, இல்லைம்மா ரொம்ப பயந்துருக்கார். தேர்ட் டே ஹி கேம், ரேச்சல் அவரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்லோலி ஹி கேம் டு ஹர். வந்துட்டு பார்த்தா, ஐ டோன்ட் நோ வெதர் ஷி ரீகலெக்டட் ஹிம் ஆர் நாட், பட் ஷி வாஸ் லிட்டில், ஐ திங்க் ஷி நியூ. இவளுக்கு அந்த டைமில் எப்படி இருந்ததுன்னா, எனக்கு வந்து ஃப்ளூ வந்துருச்சு, நான் வந்து ஃப்ளூ வேக்சின் போடல, அதனால ஐம் சிக். அம்மா கிட்ட வந்து, நீ தயவு செஞ்சு மம்மி என்னை விடுங்க, நான் வந்து வாஷ்ரூம் போகணும். அந்த டைம் வந்து தே ஷிஃப்டட் ஹர் டு another ward. that time she was able to react. அதெல்லாம் பேச முடிஞ்சது ஓரளவுக்கு. அதுவும் broken இதில் தான் பேசுவாள், ரொம்ப பேச மாட்டாள். வலிக்குதுன்னா அவ்வளோதான், பேசவே மாட்டாள். அதுக்கப்புறம் என்னாச்சு, we shifted her to another ward. அந்த டைம் வந்துட்டு பிகாஸ் ஆஃப் த blood loss, ஒரு சைடு வந்து புல்லட், she had the gunshot. ஸோ கன்ஷாட் ஆன இடத்துல ப்ளீடிங். இன்னொரு சைடு வந்து blood loss from the neck, which made ischemic இன்ஃபாக்ட்னா நம்ம சொல்லுவோம் ஸ்ட்ரோக் வந்துச்சுன்னு சொல்லுவோம்ல. ஒன்று வந்து ரத்தம் கசிஞ்சு வர ஸ்ட்ரோக்கு, இன்னொன்று வந்து ரத்தம் இல்லாமல் ஒரு வெசல் வந்து பிளாக் ஆகி நம்மளுக்கு வந்து ரத்தமே போகாமல் ஸ்ட்ரோக். இவளுக்கு ரெண்டுமே ஒரே டைம் வந்து ஆப்போசிட் சைடில் நடந்துருச்சு. ஸோ நடந்ததில் வந்து ஷீ ஹேட் அ ரைட் இன்ஃபாக்ட். ஸோ லெஃப்ட் சைடு ஃபுல்லாக ஸ்ட்ரோக்கில் வந்து இவளுக்கு கை கால் வராது. ஸோ எனக்கு அப்போ சொன்னது வந்து, இவளுக்கு லெஃப்ட் சைடு கை கால் வராது. ஸோ லெஃப்ட் சைடு முகமும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இட் வாஸ் ட்ரூப்பிங். அவள் வந்து சிரிக்க ட்ரை பண்ண இந்த சைடு அப்படியே கீழே இருக்குது, கண்ணு கீழே இருக்குது, எல்லாமே ஒரு மாதிரி இருந்தா. அப்போ அம்மா அன்னைக்கு வந்து யூஸ்வலாக நான் நைட்டு நான் தான் பார்ப்பேன். எந்த பேஷண்ட்டுக்கும் அட்டெண்டர் இருக்க மாட்டாங்க, ஹாஸ்பிட்டலில் அவங்களே பார்ப்பாங்க. இவளுக்கு மட்டும் நான் அட்டெண்டர். அன்னைக்கு நைட் வந்து அம்மாவோட நைட் டியூட்டி. ஸோ அம்மா என்ன பண்ணாங்க, நான் காலைல போனதும் அழுதுட்டு, ரெபேக்கா எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது, அவள் எவ்வளோ அழகாக சிரிப்பா, அவள் பல்ல காமிச்சு அவ்வளோ அழகாக சிரிப்பா, அவள் சிரிக்க ட்ரை பண்ணுறா, அவளுக்கு முடியல, அவனால் சிரிக்க முடியல, நல்லாவே சிரிக்க முடியல அவனால் அப்படின்னு அழுதுட்டு இருந்தான். நான் அம்மாட்ட சொன்னேன், அம்மா சரியாயிடும்மா, நம்ம ப்ரே பண்ணலாம், எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். பை காட்ஸ் கிரேஸ், ஸ்டெப் பை ஸ்டெப். ஸோ ஃபஸ்ட்டு அவனால் வந்து சிரிக்க முடியுது, ஆனால் அந்த சிரிப்பு ஃபுல்லாக இல்லை. ஸோ அவனால் வந்து சாப்பிட முடியாது. ஸோ அவளுக்கு அதுக்கப்புறம் என்ன பிரச்சனை வந்ததுன்னா, இப்போ அவள் முழிச்சு பேச முடிஞ்சாலும், இப்போ வாயில் ஒரு சாப்பாடு வைக்கிறீங்க, பியூரேனே வச்சுக்கோங்க, சாப்பாடே வைக்க முடியாது அந்த டைமில். ஒரு பியூரே வைக்கிறீங்க, ஒரு மசிச்ச ஏதாவது ஒன்று, ஒரு பொட்டேட்டோ வைக்கிறீங்க வாயில்னா, அந்த லிப்ஸில் இருந்து அதை பின்னாடி தொண்டைக்கு எடுத்துகிட்டு போக அவனால் முடியாது. ஸோ அது வாயில் தான் இருக்கும். அவள் சாப்பிடணுன்னு ஆசைப்படுவா, சாப்பிட முடியாது. நம்ம சிரின்னு சொல்லுவோம், அவள் சிரிக்க முடியாது. அது வந்து அவளுக்கு புரியுதா இல்லையா, இல்லை அவளுக்கு புரிஞ்சிருச்சு ஆனால் அதை பண்ண முடியலையா, அது நம்மளுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியல. ஸோ இது எல்லாமே வந்து இவங்ககிட்டையும் எக்ஸ்பிளைன் பண்ணேன், அப்பாட்டையும் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ ஸ்லோலி என்ன ஆச்சு, ஷி வாஸ் ஸ்டில் ஆன் டியூப் ஃபீட் ஃபார் ஆல்மோஸ்ட் லைக் அ month and a half நினைக்கிறேன். அண்ட் ஸ்லோலி என்னாச்சு, வி ஸ்டார்டட் கிவிங் ஹர் பியூரேஸ். ஷி நெவர் லைக் பியூரேஸ். அந்த டைம் பேச ஆரம்பித்தா. ஸோ பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து இதெல்லாம் கொடுக்குறாங்க, எனக்கு ஏன் பியூரே கொடுக்குறாங்க, அவங்க சிக்கன் கொடுக்குறாங்க, வறுத்த சிக்கன்லாம் கொடுக்குறாங்க, எனக்கு ஏன் பியூரே அப்படின்னு. வி கான் டெல்லர், இல்லைம்மா உனக்கு வந்து மூக்கில் தான் இது, உனக்கு டியூப்பில் தான் போகணும், வாயில் கம்மியாக தான் இப்போ ட்ரை பண்ண சொல்லியிருக்காங்க, பார்க்கலாம் அப்படின்னா, அவளுக்கு வந்து இல்லையே நான் நல்லா தானே இருக்கேன் அப்படின்னா. ஸோ அந்த டைம்லேயும் ஸ்லோலி த ஃபர்ஸ்ட் திங் ஷி ஹேட் வாஸ் ஐ திங்க் பட்டர் மில்க், விச் வாஸ் ஹர் ஃபேவரட். 1 லிட்டர் பட்டர் மில்க் குடிப்பா ஒரு நாளுக்கு. ஸோ அது குடித்து அம்மா வந்து நல்லா சமைப்பாங்க. ஸோ அவங்க என்னெல்லாம் செஞ்சு எப்படியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து பொண்ணை வந்து தெம்பை ஏற்ற முடியுமோ எல்லாம் பண்ணாங்க. எனக்கு வந்து ஒரு 3 months மை ஸ்லீப்பிங் பெட் வாஸ் 3 chairs.
ஸோ 3 சேரில், ஆனால் அந்த 3 சேர்லையும் சூப்பராக தூங்குவேன். கஷ்டமே இருக்காது, நல்லா தூங்குவேன். எனக்கு தெரிஞ்சு யாருமே 3 சேரில் நல்லா தூங்க மாட்டாங்க. என் ஹைட்டுக்காவது அந்த 3 சேர் படி செம்மையாக இருக்கும். எனக்கே செஞ்சு வச்ச பெட்டு மாதிரி இருக்கும், அவ்வளோ நல்லா தூங்குவேன். இவரே தேடுவா, எங்கடா ஆளை காணுமே அப்படின்னு. அந்த அளவுக்கு நல்லா தூங்குவேன். அந்த அளவுக்கு வந்து ஃபுல்லாக ஐ வாஸ் வித் ஹர். அந்த டைம் வந்து நான் இன்டர்ன்ஷிப் நடுவில் இருந்தால் கூட என்னால் போயிருந்திருக்க முடியாது. ஸோ அது ஃபுல்லாக இன்டர்ன்ஷிப் முடித்து கரெக்டாக போய் ஐ வாஸ் ஏபிள் டு ஹெல்ப். அண்ட் ஸ்லோலி வாட் ஹேப்பன், நெக்ஸ்ட் step was to get her to use her left hand. ஸோ ஸ்ட்ரோக் ஆகிடுச்சு, இவ இப்படியே இருக்க முடியாது. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் என்ன பண்ணால், வி ஸ்டார்டட் ட்ரைனிங் ஹர். இப்போ ஒரு குழந்தை எப்படி வந்து ஃபஸ்ட்டு கழுத்து நிற்கும், கழுத்து நின்றுட்ட பிறகு வந்து அந்த குழந்தை வந்து தவழ்ந்து படுக்கும். அந்த மாதிரி அவள் ஸ்டேஜ் வந்து ஃபஸ்ட்டு உட்கார வைக்க ட்ரை பண்ணாங்க. அதுக்கப்புறம் பெட்டில் இருந்து கொஞ்சம் பெட்டோட கார்னருக்கு வரணும், அதில் கொஞ்சம் நேரம் உட்காரணும், திருப்பியும் நிற்கணும், திருப்பியும் உட்காரணும். இந்த மாதிரி நிறைய உட்கார வச்சாலே இவளுக்கு தலை வலிக்கும். ஏன்னா ஷி ஹேட் அ போன் ஃப்ளாப் அவுட். ஸோ ஒரு சைடு வந்து போன் இருக்கும், இன்னொரு சைடு வந்து அப்படியே பிளண்ட்டாக வந்து முடிஞ்சிடும். ஏன்னா பிகாஸ் there's nothing inside, there's no bone to give her structure to her head. So in spite of that, ஏஞ்சி நட அப்படின்னு சொன்னால் she'll only keep banging her head. இல்லை எனக்கு வலிக்குது அப்படின்னு சொல்லுவாள். ஸோ அந்த டைம் என்னாச்சு, கோவிட் was at its peak. So they told us the last final surgery was to replace the flap. ஸோ அந்த போன் ஃப்ளாப் ரீப்ளேஸ் பண்ணால் ஷி வாஸ் அந்த டைம் கோவிட் இருந்தனால they said no, it's an elective surgery only, we can postpone. அவள் 3 months வந்து ரீஹேப் போட்டோ, அதுக்கப்புறம் நம்ம போஸ்ட்பான் பண்ணிக்கலாம்னு சொன்னாங்க. பட் அதுவும் வந்து கடவுள் வந்துட்டு அவரோட கிருபையாக லைக் 3 days அவள் வந்து நில்பர் ஓரல்னு சொல்லுவாங்க. அப்போனா அந்த சர்ஜரி நடக்கிறதுக்கு ஒரு 6 to 10 hours ஷி ஷுட் நாட் ஈட் ஆர் ட்ரிங்க் anything. ஸோ அம்மா சொல்லுவாங்க, இப்போ தான் தேறிட்டு வரா, இப்போ அவளை போய் சாப்பிடாம ஒரு 3 நாள் பட்னி போட்டு வச்சுருக்காங்களே அவளை. இப்போ பட்னி போட்டு ஈவினிங் 6 மணிக்கு சாப்பாடு கொடுத்தா என்ன ஹாஸ்பிட்டல் இது அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. நான் சொன்னேன், இல்லைம்மா வெயிட் பண்ணுங்கள், சர்ஜரி வரும்னு. 3ஆவது நாள் அம்மா வந்து அழுதுட்டு, சரி அம்மா அழுதா கடவுள் தாங்க மாட்டார். ஸோ மம்மி அழுது முட்டி போட்டு ஜபம் பண்ணாங்க. நானும் வந்துட்டு கடவுளே இன்னைக்காவது எப்படியாவது சர்ஜரி வச்சிடணும். கடைசியில் பார்த்து சர்ஜரி இஸ் பிளான்ட், இட்ஸ் ஸ்கெட்யூல், ஷீ இஸ் கோயிங் இன் ஃபார் சர்ஜரி. சர்ஜரிக்கு போயிட்டு தட் ரிகவரி வாஸ் ஸோ ஃபாஸ்ட். ஆஃப்டர் த சர்ஜரி செம்ம ஃபாஸ்ட்டாக ரிகவர் ஆனால் சர்ஜரி முடிஞ்ச கையோட த நெக்ஸ்ட் டே ஷி வாஸ் ஷிஃப்டட் டு அ ரீஹேப் போனதும் ஃபர்ஸ்ட் ஷி வாஸ் ரூம்ட் இன் வித் ஓல்ட் லேடி. ஸோ அந்த டைம் ஆல்சோ ஷி வாஸ் ஒன்லி கிவன் bland food, something soft to eat, not like crispy KFC chicken or anything like that which the roommate was given. So she had all that. அப்புறம் என்ன பண்ணாங்க, ஃப்ரம் தட் 1 month அங்கே ஐ திங்க் for 5 to 10 days she was there. அந்த டைம் என்ன சொன்னாங்கன்னா, யாரும் அட்டெண்டர்ஸ் இருக்கக்கூடாது, இது வந்து ட்ராமாட்டிக் சிவியர் பிரெயின் இன்ஜுரி ரீஹேப் தான் இது, நோ அட்டெண்டர்ஸ் ஷுட் பி ஹியர், தனியாக தான் இருக்கணும். So she was scared, she was lonely, but then still she was able to cope up, and they put her in a separate room. That is to train her to live independently, but with assisted living, ana independently. So nurses வந்து அப்பப்போ feed பண்ணுவாங்க, குளிப்பாட்டுவாங்க, சாப்பாடு கொடுப்பாங்க, சாப்பிட்டாலே இல்லையான்னு பார்ப்பாங்க. So they gave her all that. ஸோ இப்போ நார்மலாக என்ன ஆகும்னா, they would stay, the course to getting better, the journey is long. ஸோ எங்கள் அப்பாட்ட சொல்லுவேன், அப்பா கண்டிப்பாக வந்து 2 years ஆகுது எடுக்கும் அவள் ஃபுல் ரிகவரிக்கு. பட் காட் மேட் இட் ஸோ ஷார்ட் தட் வித்தின் 3 months ஷி வாஸ் ஏபிள் டு ஸ்டாண்ட் ஆன் ஹர் ஓன், ஷி வாஸ் ஏபிள் டு வாக் ஆன் ஹர் ஓன். அப்புறம் we brought her home. When we brought her home, we were very happy. All she would do is just sit quietly. ஏதாவது பேசுவா, அதுவும் ரொம்ப பேச மாட்டா, ரொம்ப கம்மியாக பேசுவா. ஷீஸ் அ வெரி ஜாலி பர்சன், வெரி ஜோவியல், நல்லா சிரிப்பா, நல்லா என்ஜாய் பண்ணுவா லைஃப்பை. எவ்வளோக்கோல என்ஜாய் பண்ண முடியுமோ அவ்வளோக்கோல என்ஜாய் பண்ணுவா. அவளை பொறுத்த வரைக்கும் அவளும் சந்தோஷமாக இருக்கணும், கூட இருக்கிறவங்க எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும், அவள் சந்தோஷமாக வச்சுக்குவா. ஸோ அந்த சுச்சுவேஷனில் வந்துட்டு we slowly started teaching her. ஸோ அப்போ வந்து அந்த அப்பார்ட்மெண்ட்டில் வந்து ஐ திங்க் இட் ஹேட் 20 floors. ஸோ அந்த 20 floors and 20 flight of stairs she will get up and she'll come up and she will go down. ஸோ அதுக்கு வந்து I'll be assisting her and she was able to do that. ஸோ squat பண்ணும்போது she'll have weakness on her left side, right side she will be able to squat. ஸோ ஒரு இப்போ நீ என்ன பண்ணுற அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரியாது, நீ என்ன இது தட் இஸ் நீ என்ன படிக்கிற அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரியாது, எது நீ என்ன பண்ணாலும் எதுவுமே எனக்கு தெரியாது. ஷி won't put in the effort to think. But slowly they started speech and language therapy, physiotherapy. They started, what is the other therapy that you had? Occupational therapy. So occupational therapy, I don't know that they had occupational therapy there. And slowly they started training her. And we started doing everything we could at home. So இந்த சின்ன குழந்தைங்களுக்கு they'll have அந்த cards எல்லாம் லே பண்ணி ஒரு கார்டாக ஓப்பன் பண்ணி அந்த similar cards ஓப்பன் பண்ணி வைக்கணும் அப்படின்னு 2 cards will be like.
So I used to do that on papers. And Angapo, you have to be very conservative. So we can't buy all these cards as games like how they use for the kids. So I used to do it on paper and color pencils. I'll do it for her. And she played also all that. Coloring book. We started with coloring book. She had to color inside the lines. She was coloring outside the lines. அதே மாதிரி சைன் போட சொல்றது. ஸோ அவளுக்கு சைன் எங்கே போடுறதுன்னு தெரியும், பட் ஷி டசன்ட் நோ வேர் டு புட் த சைன். இப்போ ஒரு சைன் வந்து இந்த இடத்துல போட அப்படின்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேப்பர் கண்ணுக்கு தெரியாது. நெக்ஸ்ட்டு வந்து சைன் போடுற கை நடுங்கும். ஸோ அந்த கையை எடுத்துகிட்டு வந்து எங்கே வைக்கணும்னு வைக்கணும், வச்சுட்டு இங்கே போடு, நான் இங்கே கையை விரலே வச்சோன்னா அவர் நான் எங்கே அவள் கையை வைக்கிறோனோ அங்கே சைன் போட்டுருவா. போட்டுட்டு that's how she signed for even the lawyer that we have, a personal injury lawyer who is actually still fighting for her. I want you all to pray that that personal injury lawyer will actually do a good job whatever he's doing. So that's how she started. So she's on the so every night family prayer பண்ணுவோம். daily bread தான் அந்த டைம் கையில் இருந்தனால ஒரு daily bread, அந்த daily bread we'll follow. ஸோ அதில் இருக்கிற வசனம் ரீட் பண்ணி, அதில் இருக்கிற ஒரு ஷார்ட் ஸ்டோரி ரீட் பண்ணி, அந்த ஸ்டோரி இப்போ இவளுக்கு புரியணும், அதை லைனாக படிக்கணும், பைபிள் வேர்சஸ் படிக்கணும். ஸோ படிக்க சொன்னால் ஃபஸ்ட் லைனில் ஒரு வேர்ட் படிப்பா, செகண்ட் லைனில் ஒரு வேர்டு எங்கேயோ ஒரு மூலையில் படிப்பா, திருப்பியும் தேர்ட் லைனில் ஒரு வேர்ட் படிப்பா. அம்மாவுக்கு வந்துட்டு அவள் வந்து மாஸ்டர் ஸ்டூடெண்ட்டு ஃபைனல் செமிஸ்டரில் இருக்கா, அவள் இப்படி படித்தானா எப்படி அவள் வந்து பாஸ் பண்ணுவா, எப்படி முடிப்பா, நம்ம வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு அவளை அனுப்பி இப்படி இது பண்ணிகிட்ருக்காளே, என்ன பண்ணுறதுனே தெரியலையே, மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன், இல்லைம்மா கடல் விட மாட்டார், பார்த்துப்பாங்க, எல்லாமே பண்ணுவா செய்வா அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவுக்கு. ஆனால் அம்மா நாங்கள்லாம் எப்படின்னா அப்பா அம்மா நான் புலம்புவோம், நல்லா புலம்புவோம். ஆனால் கடல் மேலே மொத்த பாரத்தையும் போட்டு ப்ரேயர்லேயும் புலம்புவோம். அப்புறம் நாங்கள் வந்து ஆனால் வில் பி ஸ்ட்ராங், அதான் சொல்லுவாங்கள்ல, அந்த வழியில் நம்ம கற்றுவோம், ஆனால் அந்த தாங்கக்கூடிய சக்தி வந்து காட் கேவ். ஸோ அம்மாவுக்கு வந்து ஒரு தைரியம், அது வந்து கடவுள் வந்து காப்பாற்றுவார் அப்படின்னு. ஸோ அந்த டைம் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் அந்த பைபிள் படிக்க வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் ஷி லேர்ன்ட் மெஜாரிட்டி ஆஃப் த வேர்ட்ஸ் டியூரிங் ப்ரேயர் அண்ட் டியூரிங் பைபிள் ரீடிங். பிகாஸ் இஃப் யூ ஆஸ்க் மீ, யாருக்காவது இங்கிலீஷ் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா பைபிளை வாசிங்க. இட் ஹேஸ் தி பெஸ்ட் வேர்ட்ஸ், it has wonderful punctuations, wonderful framing of sentences. So Bible is the best book to read, and then you can go ahead with other novels. So Bible is the best. So she started reading the Bible, and prayer எப்படி இருக்கும்னா ஃபஸ்ட்டு அம்மா அப்பா நான் அதுக்கப்புறம் ரேச்சல். ஸோ ப்ரேயர் வந்து she has this word finding difficulty. ஸோ இப்போ ஒரு சென்டென்ஸ் சொல்லணும்னா she doesn't know how to frame that sentence. ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும்னா அது எப்படி ஃப்ரேம் பண்ணுறதுன்னு தெரியாது. ஸோ டியூரிங் ப்ரேயர் வாட் ஐ வில் டூ இஸ் I'll be praying. என்னோட ப்ரேயர் அப்படியே லாங்காக போகும். இப்போ நான் பேசுகிறது எவ்வளோ நீளமாக பேசிகிட்டு இருக்கேனோ அதே மாதிரி என் ப்ரேயரும் லாங்காக போகும். ஸோ லாங்காக போகும்போது அவளுக்கு வந்து நம்ம இப்போ ஒரு 15 to 25 minutes ப்ரே பண்ணுறேன்னா அவள் வந்து அது ஒரு 15 minutes ப்ரே பண்ணுவாள். அதே மாதிரி she started praying very well. She started including her own words. She started going. ஒரு காலேஜ் வந்து 1 year முடிஞ்ச உடனே she went for her final semester. ஃபைனல் செமிஸ்டரில் எனக்கு அவ்வளோ பயம், எப்படி போய் எழுத போகிறா, என்ன பண்ண போகிறா இதில் இன்னொரு காம்ப்ளிகேஷன் என்னென்னா, நார்மலாக வந்து பிரெயின் இன்ஜுரி ஆனாலே the worst case scenario is getting seizures. நெக்ஸ்ட்டு அந்த சீஜர் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம மாத்திரை போடுவோம், ஆன்டி சீஜர் ட்ரக்ஸ். எனக்கு என்னென்னா கடவுளே அவளுக்கு சீஜரே வரக்கூடாது, ட்ரக்ஸே போடக்கூடாது அப்படின்ட்டு இருந்தேன். ஸோ அவள் கூட தான் ஃபஸ்ட்டு ஒரு 8 months I was sleeping with her in the room, in the same room, side by side we will sleep. I will make sure she doesn't have any seizures, எதுவும் ஃபிட்ஸ் எதுவும் வரக்கூடாது அப்படின்ட்டு இருப்பேன் கூட. எவ்ரி நைட் ப்ரே பண்ணிவிட்டு கடவுளே இன்னைக்கு நல்லா தூங்கணும், அவள் தூக்கம் இல்லாமல் இருக்கக்கூடாது, அவளுக்கு நடுவில் கொஞ்சம் அப்பப்போ தூக்கம் வராது. ஸோ அந்த ஒரு சுச்சுவேஷனில் வந்து she went into study. ஸோ ஐ வாஸ் டெல்லிங் ஹர் ப்ரொஃபஸர்ஸ், நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு அவளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும், அவளுக்கு வந்து நோட்ஸ் எடுக்கிறதுக்கு ஒரு ஆள் அப்பாயிண்ட் பண்ணுங்கள், அவள் நோட்ஸ் எடுத்தால் தான் அவள் படிக்க முடியும், அவளோட சிலபஸ் வந்து கொஞ்சம் நீங்கள் பார்த்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவேன். They said yes, we'll try everything we can. But to be honest, they gave her a note taker, they did everything they could. But Anna, they didn't reduce the portions, or they didn't reduce or didn't give her easy or grace marks. ஸோ மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன பண்ணுவாங்களோ அதே தான் பண்ணுவாங்க. என்னென்னா இவளுக்கு நோட் டேக்கர் இருக்கும். என்ன தான் நோட் டேக்கர் இருந்தாலும் மேடம் வந்து அவங்களே உட்காந்து ஹைலைட் பண்ணி ஒரு நாளுக்கு 8 மணி நேரம் உட்காந்து படிச்சுட்டு அந்த டைமில் வந்து எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இருக்கக்கூடாது, நாட் அ சிங்கிள் சவுண்ட். ஸோ பின் ட்ராப் சைலன்ஸ் இருக்கணும் அவளுக்கு. அந்த டைம் அம்மா மிக்ஸி கூட போட மாட்டாங்க, சமைக்க மாட்டாங்க, அந்த அளவுக்கு சைலன்ஸ் இருக்கணும். ஏன்னா ஸ்மெல் கூட அவளுக்கு டிஸ்ட்ராக்ட் ஆகிரும். அதனால் அந்த அளவுக்கு வந்து சீரியஸாக படித்தா. அண்ட் காட் கேவ் ஹர் த ஸ்ட்ரென்த், the concentration capacity she needed, and I think memory power was her best shield.
That is what her doctor told me, her nurses told me. Memory power is her best shield. அது இருக்கறனால God gave her very good memory power. I'll always be praying for all the people I pray. God give us heavenly wisdom and knowledge, give us memory power, understanding. இதெல்லாம் ப்ரே பண்ணும்போது அந்த மெமரி பவர்ன்றது வந்து இவளுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக கடவுள் கொடுத்துருந்தாரு, which made her recollect எல்லாமே. அந்த ரீகலெக்டிங்லேயும் அவனால் இன்சிடென்ட்டில் என்ன நடந்துச்சுன்னு ரீகலெக்ட் பண்ண முடியல. ஸோ இன்சிடென்ட் அந்த நாள் அன்றைக்கி என்ன ஆச்சு, ஸோ which avoided something called as post-traumatic stress disorder. So that was avoided. சீஷர்ஸும் வந்து கடவுள் வந்து வரவிடாமல் தடுத்தார். ஸோ விச் மீன்ஸ் ஷீஸ் நாட் ஆன் எனி ஆன்டி எபிலிப்டிக் ட்ரக்ஸ். ஒரு பிரெயின் இன்ஜுரி ஆனால் வந்து இப்போ நம்ம நார்மலாக ஹாஸ்பிட்டலில் ஒரு பிரெயின் இன்ஜுரி ஆனால் நம்ம வந்து ஆன்டி சீஷர் ட்ரக்ஸ் ஆரம்பிச்சிருவோம். இவளுக்கு எந்த மாத்திரையும் இல்லை. ஈவன் நவ் ஷீஸ் நாட் ஆன் எனி மெடிக்கேஷன்ஸ். அந்த தலைவலி மட்டும் லைட்டாக அப்பப்போ வரும், அதுக்கு மட்டும் பேராசிட்டமால் போடுவா தவிர மற்றபடி வேறு எதுவுமே பண்ண மாட்டான். ஸோ காட் வாஸ் வெரி கிரேஷியஸ். ஸோ அவள் சொன்ன மாதிரி அந்த டைம் அவளுக்கு வேலை போயிருச்சு டியூரிங் கோவிட். So all of us were very, we were broken and we were like, சரி ஓகே இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறது தெரியலையே. அண்ட் GoFundMe சும்மா சொல்லக்கூடாது, GoFundMe whoever put in money there, it really helped us run the show for quite, and I think around 8 months it helped us run the show. And after that we had people helping us. So many people helped us. I really would like to mention few people like Christabel Selvalingam, who is also called Sudhindra Auntie. And I want to mention Ebin Anna, Hannah Akka, Austin Anna, Monica Akka, then Dharmesh Anna, Deepa Akka, Paul Anna, and so many other people that I would like to name. Jebu Anna, thank you for actually helping us, Anna, for the tweet. And Ravi uncle gave us the first 2 lakhs to even book the flight ticket actually. So and Logan Ganapati uncle is actually the MPP there, and he was such an amazing person. நான் இது வரைக்கும் வந்து எனக்கு இங்கே வந்து நான் எம்எல்ஏ எம்பி பார்த்துருக்கேன். பின்னாடி வந்து ஒரு 4-5 பேர் போவாங்க, அதே மாதிரி கார் லைனாக வரும். அங்கே வந்து எம்பிபி ஷார்ட்ஸ் போட்டு வந்தார். நான் என்னடா ஷார்ட்ஸ் போட்டு வந்திருக்காரு இவர், நிஜமாக எம்பிபியா கூடாது, அவரே கார் ஓட்டிட்டு வராரு, தனியாக வராரு, வெறும் டப்பா நம்ம கையில் தூக்கிட்டு வராருன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். He's like, I'm MPP Logan Ganapati அப்படின்னாரு. He did everything in his capacity to help us. So with York University பேசுறதா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் he helped us. So God appointed each and every soul in every aspect, in every side we face. So இப்போ கவர்மெண்ட் நம்மளுக்கு ப்ராப்ளம்னா கவர்மெண்ட்டில் ஒரு ஆள் அப்பாயிண்ட் பண்ணுறாரு, அதே மாதிரி ஹாஸ்பிட்டலில் ஒரு ப்ராப்ளம்னா ஹாஸ்பிட்டலில் ஒரு ஆள் அப்பாயிண்ட் பண்ணுறாரு. ஸோ எங்கே பிரச்சனை இருந்தாலும் அங்கே ஒரு ஆள். இவளுக்கு காலேஜில் வந்து இவளுக்கு சீட் வாங்குறதுக்கு கூட யாருன்னே தெரியாது, ஆனால் ஒரு ஆள் அண்ணான்னு சொல்லி வந்தாங்க. ஸோ எல்லாத்துக்கும் ஒரு ஆள் வந்து அதை சொல்லுவாங்களே, நீ நடக்கிறதுக்கு முன்னாடி கடவுள் அங்கே இருப்பார். நீ எங்கே போகணுன்னு நினைக்கிறியோ அதுக்கு முன்னாடி கடவுள் உனக்கு அந்த இடத்த ஆயத்தம் பண்ணிட்டு மட்டும்தான் நீ அங்கே போவ. நான் என்ன தான் போராடி நான் அங்கே போகணுன்னு நினச்சாலும் only when the place is ready will I reach there. So God made every place ready, and she reached there at the right time. At the right time she graduated, and finding job was the next big thing that she had. So நிறைய companies, I think she would have applied for so many companies. அப்புறம் இந்த லோகன் அங்கிள் கிட்டேயும் நாங்கள் வந்து ரெக்கமெண்டேஷன்ஸ் கேட்டோம், அங்கிள் நீங்கள் ஏதாவது ட்ரை பண்ணுங்க. அங்கே ரெக்கமெண்டேஷன் வேலைக்கே ஆகலை ஆக்சுவலாக. She kept trying, she kept applying. Simple jobs, even a receptionist job she couldn't get in. So simple jobs எதுவுமே. அப்பா சொன்னா, அம்மா ஒரு சின்ன கம்பெனி கூட என்னை வேணான்னு சொல்லிட்டாங்கம்மா, ஒரு சின்ன கம்பெனி கூட என்னை ஏற்றுக்கலை, ஒரு சின்ன கம்பெனிலேயே எனக்கு கிடைக்கல, எங்கே நல்ல கம்பெனியில் கிடைக்க போகுது அப்படின்னு அதில் வெக்ஸ் ஆனா. அப்படி இருந்த சுச்சுவேஷனில் சடனாக ஷீஸ் கெட்டிங் அ மெயில் டெல்லிங் Roche Pharmaceutical is willing to give you an interview to see how you're doing. And we didn't know much about Roche Pharmaceutical at that time. ஸோ ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ போச்சு, அம்மா சொதப்பிட்டேன். அந்த டைம் வந்து இப்போ நாங்கள் எப்படி வந்து அவளுக்கு வந்து வேலை கிடைக்கணும்னு போராடணுமோ அதே மாதிரி அவளோட ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட், ஸ்பீச் அண்ட் லாங்குவேஜ் தெரபிஸ்ட், தே டிட் அன் அமேசிங் ஜாப். ஒரு இன்டர்வியூக்கு நீ எப்படி ப்ரிப்பேர் ஆகணும், ஒரு இன்டர்வியூவில் என்னெல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, நீ என்னெல்லாம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி எல்லாமே ட்ரெயின் பண்ணி somehow the first was over, the second round was over, the third round was over, the fourth round was over, the fifth round she somehow got into the job. And now she's a business analyst, right? Yeah, so she's a supply chain business analyst. So this is completely God's grace. So ஒரு
கோர்ஸம் ஒரு ப்ரோக்ராமை முடிக்க வச்சு ஒரு ஜாப் ஃபைன் பண்ணி அதுவும் அவள் சொந்தமாக ஷீ டசன்ட் லைக் டு கெட் எனிபடிஸ் ஹெல்ப் டு லுக் ஃபார் ஜாப் அந்த ரெக்கமெண்டேஷன்ற வேலையை அவளுக்கு பிடிக்காது. ஸோ அப்படி இருக்கும்போது காட் ஹெல்ப்ட் ஹர் டு ஃபைண்ட் அ ஜாப் அண்ட் காட் ஹெல்ப்ட் ஹர் டு டூ வெல் இன் தட் ஜாப் which is completely God's grace. And the next thing is இவன் ஃப்ளைட் எடுக்க முடியுமா இல்லையான்றது வந்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பிகாஸ் ஆஃப் தட் brain pressure. But the doctor said, no problem, she can fly. So that was sorted out. Next was her visa. That visa was also sorted out and she got her work visa. She got in, which is, I think before she got the job, before she got the visa itself, you got the job, right? So work visa kadikkiradhukku munadi she got the job. So she was like, I've applied for the work visa, it's still pending. And somehow that visa was also, she got the visa. Visa vanda odane, then she had to book the flight and she's here. So she was very worried about whether she'll be able to make it to the wedding. And she was worried, ஐயோ எனக்கு மொட்டையா இருக்கேனே, இப்படியா எனக்கு உனக்கு கல்யாணம் ஆகும்போது நான் அசிங்கமாக இருப்பேனே ரெபெக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. But I think she looked beautiful. You looked amazing at the wedding. You look beautiful now. She was very afraid of her scars. அவ சொல்லுவா, அம்மா எனக்கு வந்து இது ரொம்ப அசிங்கமாக இருக்குது, கண்ணு வந்து ஒரு பக்கம் மூடிட்டு இருக்கு, அது ஹார்னஸ் சிண்ட்ரோம்னு சொல்லுவாங்க. ஸோ ஹார்னஸ் சிண்ட்ரோம் இஸ் லைக் யூல் ஹேவ் லிட்டில் ட்ரூப்பிங் ஐஸ். அது சரியாகாது பிகாஸ் இட்ஸ் ஆஃப் அ நர்வ் இன்ஜுரி. The doctor told her, இல்லைம்மா இது இப்படி தான் இருக்கும், you should learn to accept it. But what happened, she didn't learn to accept it. God told her, நீ வந்து உன்னோட குறைய நீ அக்செப்ட் பண்ண வேண்டாம், அதை நான் உனக்கு வந்து நீ என்ன ஆசைப்படுற அதை நிறைவேற்றி காமிக்கிறேன்னு சொல்லி அதை மாற்றினார் அவளுக்கு. And her smile, everything is back to better than normal. So God did that for her. So she's completely what அவ என்ன நினைச்சாலோ அதை விட better she became. So I thank God for that and I thank God that he gave me the time to actually help her. So என்னோட first patient, personal patient was only her. So I worked on her for nearly 2 years. I think she's my masterpiece also. So I'm so glad God gave me the time and I'm so glad for each and everyone. யாரெல்லாம் இவருக்காக ப்ரே பண்ணீங்க, எங்களுக்காக ப்ரே பண்ணீங்களோ அந்த டைமில் வந்து there was this friend of mine who told me, tell me any help you want. He lost his mom. So I told him, pray Anna, pray for me. He was like, இல்லைம்மா எனக்கு நம்பிக்கை இல்லை, எனக்கு கடவுள் மேலே நம்பிக்கை இல்லை, ஜபம் மேலே நம்பிக்கை இல்லை, எது மேலேயும் எனக்கு நம்பிக்கை இல்லை, எங்கள் அம்மா இறந்துட்டாங்க, அண்ணா எனக்கு வேண்டியது ஒன்று தானா, அது ப்ரேயர் மட்டும்தானா, அது ஒன்று மட்டும்தானே அவளை காப்பாற்று. ஹி செட், சரிம்மா நான் ப்ரே பண்ணுறேன் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி எத்தனை பேர் இவளுக்கு ப்ரே பண்ணியிருக்காங்கன்றது வந்து இட்ஸ் immeasurable and I don't know. So I always hold every single one of them who prayed for her in our prayers. So pray பண்ணும்போது I pray, Jesus, when you I pray for all those people who have been praying for us. I pray that you bless them. So for all those people who prayed for us, who financially helped us, prayer is also like helping. So whoever prayed for us, who financially helped us, who physically helped us, I bless you all in the name of God. And I'm so glad for all of you being here. So I thank God for this wonderful opportunity. Since it's my own Thanksgiving prayer, I'm speaking so long for it. I'm like, Mama, சீக்கிரம் வாமா சொல்லிடுறாங்க. So thank you so much. Thank you. நான் நிறைய எடுத்துக்கிறதுக்கு விரும்பலை, ஏன்னா இங்கே ரெபேக்காவை பேச விட்டீங்கன்னா இன்னைக்கு ஹோல் இயர் பேசிக்கிட்டே இருப்பா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் இந்த ஒரு தருணத்தை, இந்த ஒரு நாளை எங்களுக்கு கொடுப்பாருன்னு நான் எதிர்பார்க்கல. ஏன்னா நானும் ஆல்பர்ட்டும் 2 பேரும் நாங்கள் ஃப்ளைட்டில் போகும்பொழுது அவ்வளோ நேரம் ஜேர்னியில் நான் 2 பேரும் ஒருத்தர் பேசிகிட்டு இருந்தோம். இவ்வளோ தூரம் ஒரு பொம்பளை பிள்ளை நம்ம அனுப்பி தேவையா, இது தேவையா, சரியான முட்டாளுங்க நம்ம அப்படின்ட்டு அழுதுகிட்டே போனோம் நாங்கள். அப்புறம் ஒரு நேரம் திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு வந்து என் மைண்டில் வந்துட்டு நம்ம இவளை வந்து எப்படி கொண்டு வர போகிறோம், நான் அப்படிதான் எதிர்பார்த்து அப்படிதான் ஒரு மைண்ட் வந்து எனக்கு அப்படி சொல்லுது, எந்த காஃபின் பாக்ஸில் கூட்டிகிட்டு வருவோமா, எங்கே நம்ம போய் அவளை தூக்கிட்டு வருவோமா, இல்லை எப்படி என்ன அப்படின்ற மாதிரி ஒரு போராட்டம் என்னுடைய மனசில் இருந்தது. ஆனால் பாருங்க, நான் வீட்டை விட்டு கிளம்பும் போது எல்லாரும் என்னை பார்த்தா எங்கள் ஆஷாலாம் வந்து அப்படி அழுவா வந்து என்கிட்ட. அவள் ஸ்கூல்லேயும் அழுதுகிட்டு, கிளாராலாம் இமானுவேல் ஐயர் வந்தாருனாக்கா வீட்டில் அவர் ஒரு நாள் அழுது ஜெபம் பண்ணார் நான் கிளம்புறதுக்கு முன்னாடி. எல்லாருமே அக்கா, அண்ணன், மோனிகா அக்கா, பாச ஞானசேகரன், பெட்டி அக்காவா ஐ கேன் நாட் ஃபர்கெட். ஏன்னா
எப்போ பார்த்தாலும் அவங்க சொல்லுவாங்க, ஜானட் நீ போற, நீ வந்து எல்லாம் வீடியோ எடுக்கிற, ஃபோட்டோ எடுக்கிற, பின்னாடி யூஸ் ஆகும்னு. ஆனால் நான் அடிக்கடி யோசிப்பேன். பட் அங்கே எனக்கு எப்போ பார்த்தாலும் எங்களுக்கு வந்து இவ ஹாஸ்பிட்டலில் இருக்கிற வரைக்கும் 2 காப்ஸ் எப்பவுமே இருப்பாங்க அங்கே எங்களுக்கு. நாங்கள் வந்து நான் நினைப்பேன், வயசான காலத்தில் பிள்ளை நம்மளை வீல் சேரில் தள்ளிட்டு போவோம். ஆனால் எங்களுக்கு வந்து என் குழந்தைய வந்து வீல் சேரில் வச்சு நாங்கள் 2 பேரும் தள்ளிட்டு போகும்போது எங்களுக்கு அவ்வளோ ஒரு என்னால் வந்து அது வந்து என்னால் டைஜஸ்டே பண்ண முடியல. அது அந்த வீல் சேரில் போகிறதுக்கு இங்கேருந்து அந்த ஒரு சின்ன டிஸ்டன்ஸ்க்கு அவளால் உட்கார முடியாது. ஏன்னா அந்த தலை வந்து பிரெயின் வந்து அப்படி ஒரு அன்ஷேப்ட் ஒரு மாதிரி இருக்கும், பார்க்கறது ஏலியன் மாதிரி. அவளை நான் கொஞ்ச நாளைக்கு அவளை வந்து நான் அவளுடைய அந்த பெட்டில் வந்து பெட்டுக்கு எதிர்க்க பெரிய கண்ணாடி போட்டிருப்பாங்க ஸ்க்ரீனு. 5:30 மணி ஆகக்கூடாது, அந்த ஸ்க்ரீனை மடமடமடமடன்னு போயிட்டு எனக்கு இவ ஒருத்தி இல்லை, அங்கே நிறைய 4-5 பேஷண்ட்ஸ் இருப்பாங்க, எல்லாமே பிரெயின் இன்ஜுரி ஆனவங்க தான். மடன்னு அவங்க எல்லாருக்கும் சேர்த்து மொத்தமாக இழுத்து மூடுவான் அந்த இது. ஏன்னா இவளுடைய இது வந்து அங்கே இமேஜ் தெரியும். ஈவினிங் லைட் வந்துருச்சுனாக்கா வெளியில் டார்க் அவுட் ஆகும்போது நம்ம பிக்சர் வரும்போது அவள் பார்த்து எங்கே பயந்துட பரவாயில்லோன்னு சொல்லிட்டு நான் எல்லாத்தையும் மடன்னு மூடுவேன். அப்புறம் ஒரு 2 months கழிச்சு அவளை நான் அவங்களே வந்து ரெஸ்ட் ரூம்க்கு கொண்டு போகலான்ற ஒரு சூழ்நிலை வரும்பொழுது அந்த எல்லாத்தையும் வச்சுட்டு அப்பயும் அந்த ரெஸ்ட் ரூம்ல இருக்கிற கண்ணாடி கிட்ட நான் மறைச்சு நின்னுக்குவேன். அவளை பார்க்கவே விட மாட்டேன் நான். இவ எப்படியோ மேனேஜ் பண்ணி கண்ணாடி பார்க்கணும்னு ஆசைப்படுவா. பட் ஐ வில் நெவர் allow her to see the mirror. ஏன்னா பார்த்து பயந்துக்குவா அப்படின்ட்டு. அப்படியெல்லாம் இருந்தது. இங்கே நாங்கள் கிளம்பும் போது ஆஷா வந்து என்னை பார்த்து சிரிச்சிருப்பா. ஏன்னா என்னமோ தெரியல, எனக்குள்ளார இன்னொரு ஒரு இது கொண்டு போன ஒரு சூட்கேஸ் ஃபுல்லாக வீட்டில் என்னென்ன ப்ரொவிஷன்ஸு, எனக்கு என்னென்னலாம் கத்தி தேவையோ, எனக்கு என்ன கரண்டி தேவையோ எல்லாத்தையும் லூஸ் மாதிரி எடுத்து உள்ளே போட்டேன். ஏதோ ஒரு பிலீஃப் எனக்கு என்னமோ நான் போகிறேன் என் பிள்ளைக்கு நான் சமைச்சு கொடுக்க போகிறேன் அப்படின்ற ஒரு பிலீஃபில் போகிறேன். ஆனால் லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணும்போது தான் எனக்கு தோணுது, இவரெல்லாம் இப்படி இருக்கலாமா அப்படி இருக்கலாமான்ட்டு பிசாசு என்கிட்ட பேசிகிட்டே இருக்கிறான், நீ வந்து போயிட்டு பாக்ஸை தான் தூக்கிட்டு வர போகிற அப்படின்ட்டு. ஸோ இருந்தாலும் கர்த்தர் அது எல்லாத்தையும் முறியடிச்சு அவர் வின் பண்ணார். இது வந்து நம்மளுடைய வின்னிங் எல்லாம் ஒன்றுமே கிடையாது, நம்மளுடைய அச்சீவ்மெண்ட் கிடையாது. இட்ஸ் பியூர்லி கடவுளுடைய அச்சீவ்மெண்ட்டு, கர்த்தருடைய பெரிதான கிருபை. வி ஆர் நத்திங். அவருடைய இதுக்கு வந்து எங்கள் ஃபேமிலியோ நாங்களோ டிசர்வ் கேண்டிடேட்ஸே கிடையாது இதுக்கு, இந்த ஒரு மர்சிக்கு. பட் இருந்தாலும் கர்த்தர் அதை வாய்க்க பண்ணினாரு. இந்த இடத்துல வந்துட்டு ரேச்சலுடைய ஃபர்ஸ்ட் அவருடைய, ஏன்னா அந்த இன்சிடென்ட்டுக்கு முன்னாடி தான் நாங்கள் இந்த கல்யாண பேச்சு இதெல்லாம் எடுத்தும் போது ஒரே ஸ்டேஜ் இப்படி இருக்கணும், இந்த மாதிரி டெக்கரேஷன்ஸ் இருக்கணும், அப்படி இருக்கணும். ஷி வாஸ் த ஒன். எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிட்டே இருந்தா. அவளுடைய கடைசி கான்ஷியஸ் வந்து அவளுக்கு அதுதான் இருந்திருக்கு. அதனால தான் அவளுக்கு வந்து அந்த கோமாலேருந்து அவளை கொண்டு வரும்போது வெளியில் ஷி ஜஸ்ட் அட்டட் ரெபேக்கா. அடுத்து 2வது வார்த்தை பேசினது வந்து ரஜ்வி. ரெபேக்கா ரஜ்வி இது 2 தான் அவன் வந்து கேட்டிருக்கா போல இருக்கு. அப்புறம் அங்கே டாக்டர்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க, ஹூ இஸ் தட் ரஜ்வி, ஹூ இஸ் தட் ரெபேக்கா, ரெபேக்கா இஸ் அ சிஸ்டர் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி எங்களை கூட கேட்கவே இல்லை அவளுக்கு. அவளுடைய மைண்டில் கான்ஷியஸில் அவளுக்கு அது ஒன்று தான் இருக்குது. அப்புறம் 3rd வேர்ட் வந்து ரெபேக்கா கல்யாணம் அப்படி கேட்டிருக்கா. ஸோ இதுக்கப்புறம் இந்த கோவிடு இவருடைய வேலைகள் இந்த 2 வருஷத்தில் வந்துட்டு இவ வர முடியாதுன்ற ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. இவர் சொல்கிறாரு, ஜனட் நீ வரியோ வரலையோ, ஏன்னா 3 times நாங்கள் வந்து தள்ளி போட்டு கல்யாணத்தை அவங்களே ரொம்ப ரெஸ்ட்லெஸ் ஆயிட்டாங்க. இது என்ன பண்றதுன்னு எங்களுக்கு தெரியல. எங்களுக்கு வி டோன்ட் வாண்ட் டு என் மகளுடைய கல்யாணத்தை பார்க்கக்கூடாது செய்யக்கூடாதுன்றது இல்லை. ஆனால் பட் சிச்சுவேஷன்ஸ் வந்து அந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்போ வந்து நான் ரொம்ப ஜெபம் பண்ணேன். அதே சமயத்தில் இன்னொரு காரியம் வந்து நாங்கள் அந்த அடுத்த நாள் நாங்கள் ஃப்ளை பண்ண போகிறோம். ரெடிமஸ் சர்ச்சில் வந்துட்டு நாங்கள் வந்து மேலே பால்கனியில் உட்காந்துட்டு இருக்கிறோம். அன்னைக்கு நைட்டு தான் வீசா வாங்கிட்டு வந்திருக்கிறோம். 2 o'clock 1 o'clock 1:30 2 o'clock ஆயிடுச்சு. 2:30க்கு எங்களுக்கு வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து டாக்டர் வந்து எங்களுக்கு கால் பண்ணுறாங்க, அவளுடைய பிரெயின் ப்ரெஷர் ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்குது, இதுக்கு மேலே விட்டாக்கா அவளால் என்ன காப்பாற்ற முடியாது, பிரெயின் சர்ஜரி பண்ணி தான் ஆகணும், புல்லட்ஸை எடுக்கணும் அப்படின்ட்டாங்க. அப்போ நாங்கள் சொன்னோம் வந்து ரெபேக்கா கிட்ட கொடுத்துட்டேன் ஃபோனை, அதுக்கு மேலே என்னால் பேச முடியல. ஸோ 2-3 o'clock போல் ரெபேக்கா கன்சர்ன் கொடுத்த உடனே அவங்க சர்ஜரி ஆரம்பிச்சிட்டாங்க டே டைம் அவங்களுக்கு. அப்புறம் 10 o'clock நாங்கள் காலையில் சர்ச்சுக்கு போனோம். 9:30க்கு 10 o'clock கரெக்டாக 10:30 பால்கனியில் இருக்கிறோம். ஃபோன் வருது, ஷீ ஸ்லோலி டிட்டோரியேட்டிங்னு வந்துருச்சு. அவளோட ரீடிங்ஸ் எல்லாமே ட்ராப் அவுட் ஆகிடுச்சு. இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு அவளை வந்து சர்வை வைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரெபேக்கா டென்ஷனில் அழுகுறா, நான் ஒரு பக்கம் அழுகுறேன், கீழே வரேன். அப்புறம் சர்ச்சில் வந்து இவங்க எம்எம் செல்வகுமாரன் இருந்தாங்க, போங்க உள்ளே போங்க, உங்களை வந்து ஜெபம் பண்ண சொல்கிறாங்க, உங்களுக்காக ஜெபம் பண்ணுறாங்க, போங்க நேராக ஆல்டருக்கு போங்க.
நேராக ஆல்டருக்கு போனேன் நான். அதுக்கு முந்தின நாள் ஐசக் வந்து வீட்டுக்கு வந்திருந்தாப்புல, ஐசக் வந்து தாரவும். அப்போ ஐசக் எனக்கு ஐசக் வந்து ரொம்ப நல்லா பேசுவாப்புல என்கிட்ட, ஜஸ்ட் லைக் அ பிரதர். ஜானட், நீ வந்து உனக்கு ஒன்னே ஒன்று சொல்கிறேன், நீ வந்து ஆஸ் அ மதர், கடவுள் வந்து மதருடைய போராட்டத்தை வந்து ரொம்ப இது பண்ணுவார். நீ என்ன பண்ணுறன்னா ரொம்ப அவளுக்காக ரொம்ப பரிந்து நீ கேட்காத. ஏன்னா நீ வந்து இப்போ வந்து பரவாயில்ல, அதுக்கப்புறம் லைஃப் லாங் நீ அவளை வச்சுட்டு நீ கஷ்டப்படும் போது உனக்கு அதை விட கொடுமை உனக்கு வேற எதுவுமே கிடையாது. ஸோ நீ வந்து நீ தான் அவருக்கு வந்து உத்தரவு கொடுக்கணும் கடவுளுக்கு, கடவுள் உங்க சித்த என்னமோ நீங்க செஞ்சுக்கோங்க அப்படின்ட்டு. அந்த ஒரு வார்த்தை என்னால் வந்து எனக்கு ஐசக் சொல்லும் போது எனக்கு கொஞ்சம் ஐசக் மேலே கோவம் வந்தது. ஆனால் அதே சமயத்தில் அது எனக்கு கொஞ்சம் கரெக்டாகவும் தோணுச்சு. அப்போ நான் அண்ணா நகர் சர்ச்சில் வந்து ரெடிமஸ் சர்ச்சில் ஆல்டரில் போய் உட்காந்துட்டு ஒரே ஒரு ஜபம் செஞ்சேன் நான். ஒரு இவங்க ஒரு அப்போ ஒருத்தர் பெருசாக ரொம்ப வல்லமையாக ஜெபம் பண்ணாங்க. எல்லா ஹோல் காங்கிரிகேஷன்ஸ் அழுது ஜெபம் பண்ணும் போது நான் ஆல்டரில் வந்து உட்காந்துட்டு நான் ஜெபம் பண்ணுறேன், கடவுளே நான் என் பிள்ளைய உம்முடைய கருத்தில் கொடுத்துட்டேன், உமக்கு என்ன சித்தமோ உமக்கு எப்படியோ எடுத்துக்கிறதா எடுத்துக்கோங்க, இல்லை வச்சு சூப்பராக நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பாத்திரமா அவளை வணைஞ்சிக்கோங்க அப்படின்னு தான் சொன்னேன். அவளுக்கு ஒப்பு கொடுத்துட்டேன் நான் அவர்கிட்ட. அப்புறம் வீட்டுக்கு வந்தோம் போனோம். ஸோ இது வந்து இப்போ வந்து இது என்னுடைய இது இல்லை, கர்த்தருடைய சித்தம். அவளை வந்து உயிரோட வச்சுட்டு இருக்கிறது அவருடைய சித்தம். தி பெஸ்டா உன்னை வச்சுக்கணுன்றதுக்காக அவர் அவ்வளோ அழகா அவளை வந்து அவர் நம்மளா மெயின் பண்ணி நம்மளா அவளை கிரியேட் பண்ணா கூட அப்படி வராது. இன்னைக்கு வந்து இந்த பிள்ளைங்களோடலாம் நேற்று எல்லாம் அவள் என்ஜாய் பண்ண, நேற்று எல்லாம் வெளியில போயிட்டு என்ஜாய் பண்ணாங்க. நான் வந்து அவளை அப்படியே பார்த்துட்டு எனக்கு பூரிப்பு கர்த்தருக்கு எனக்கு மனசுக்குள்ள கடவுள் அவளை வந்து எப்போ அவள் முதல்ல எப்படி இருந்தாலோ அதே மாதிரி இன்னைக்கு அவளை வந்து நல்லபடியா வச்சிருக்காருனாக்கா அவளும் அதே சேம், ஒரு சேஞ்சஸும் கிடையாது. அவளுடைய ஆக்டிவிட்டீஸ்ல பேசுறதுல எல்லாத்துலேயுமே பெஸ்டா கொடுத்துருக்காரு கடவுள். ரியலி ஐ தேங்க் காட். நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். ஸோ இனி எங்களுடைய வாழ்நாள் முழுவதும் அவருக்காக தான் நாங்கள் இருக்க முடியும், வேற ஒன்றதுக்கும் இல்லை. ஸோ எங்களுக்கு வந்து கனடாவில் வந்துட்டு லாட் ஆஃப் பீப்புள் எல்லாமே எவ்வளோ ப்ரேயர் ஃபெலோஷிப்ஸ், எத்தனையோ பேர் வேர்ல்டு ஃபுல்லாக ப்ரேயர் பண்ணாங்க. எல்லாம் ஏன்னா எங்களுக்கு தெரியறதுக்கு முன்னாடி அமெரிக்காவில் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு, லண்டன்லலாம் எல்லாருக்கும் பிபிசியில் எல்லாத்திலும் நியூஸில் வந்தது. ஸோ அது வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப எங்களுக்கே புரியல. ஆனால் யாரோ புதுசாக நிறைய பேர் கால் பண்ணி நிறைய பேர் ஜெபம் பண்ணாங்க. மோனிகா அக்காவுடைய கசின் வந்து ஒரு கிரேஸ் அக்கான்னு சொல்லிட்டு அந்த ஆண்டி வந்து ஒரு ப்ரேயர் ஃபெலோஷிப். அவங்கெல்லாம் இப்போ நான் ஒரு 2 வருஷமா அவங்களுக்கு ஒரு ஏர்லி மார்னிங் ப்ரேயர் பண்ணுவாங்க அவங்க இங்கே. ஸோ அது எங்களுக்கு அங்கே ஈவினிங். ஸோ ஐ யூஸ் டு அட்டன் அந்த ப்ரேயர் எவ்ரி டே. அந்த ப்ரேயருக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு அந்த ப்ரேயர் அட்டன் பண்ணுவேன். லாட் ஆஃப் பீப்புள் எவ்வளோ பேர் எங்களுக்கு அங்கே ஜெபம் பண்ணிட்டு நிறைய பேர் அந்த எவ்ரிபடிஸ் ப்ரேயர் தான் இதை கேட்கப்பட்டிருக்குது. ஸோ இது வந்து கடவுளுடைய அதிசயத்தில் இது ஒரு ஒன் ஆஃப் த மிராக்கிள். அது ஆக்சுவலாக so many people helped us. மெயினாக வந்துட்டு என்னுடைய கிறிஸ்டபல் ஐரம்மா கனடாவில் இருக்காங்க. அவங்க வந்து எங்களுக்கு எவ்ரி டைம் லைக் மை மதர், லைக் மை சிஸ்டர், ஷீஸ் லைக் மை சிஸ்டர். அந்த இடத்துல எங்களுக்கு யாரும் இல்லாத ஒரு இடத்துல வந்துட்டு எங்களுக்கு அவ்வளோ தூரம் வந்து எங்களுக்கு இன்னைய வரைக்கும் டில் நவ் ஷி யூஸ் டு ஹெல்ப் அஸ். அப்போ இந்த ஈவன் இந்த வெட்டிங் இதில் கூட எங்களுக்கு நிறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல் தட் அதெல்லாம் ஆல்பர்ட் அப்புறமா சொல்லுவார். ஓட் ஆஃப் தேங்க்ஸ்ல. யா அந்த ரேச்சலுக்கு வந்துட்டு ஒரு ட்ரீம் வந்திருக்குது. அது எங்களுக்கு தெரியாது. அவ வந்து ரெபேக்காக்கு அனுப்பியிருக்கிறா. அதை நீ சொல்லு ரெபேக்கா. ஸோ அவளுக்கு ஒரு கனவு வந்தது. அது ஆக்சுவலாக அந்த டைம் நான் பிஸியாக இருந்தேன், ஏன்னா ஐ வாஸ் லுக்கிங் ஃபார் அ ஜாப். ஸோ ஷி மெசேஜ் மீ டெல்லிங் அண்ட் தென் ஷி கால்ட் மீ அப். ஷீஸ் லைக், ரெபேக்கா எனக்கு ஒரு கனவு வந்தது. அந்த கனவில் வந்துட்டு நான் ஜெயிலில் இருந்தேன். நான் ஜெயிலேருந்து எஸ்கேப் ஆக ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் என்னால் எஸ்கேப் ஆக முடியல. என்னை ஏன் இங்கே பூட்டி வச்சிருக்காங்கன்னு எனக்கு புரியல. ஆனால் வந்து அங்கே இருக்கிற காப்ஸ், அங்கே இருக்கிற அங்கே என்னை வந்து எனக்கு சாப்பாடு கொடுக்குறவங்க எல்லாமே என்கிட்ட ரொம்ப நல்லா பேசுகிறாங்க. என்னை ரொம்ப பிடிச்சிருக்கு அவங்களுக்கு. ஐம் ட்ரைங் டு எஸ்கேப் ஃப்ரம் தட் பிரிசன், பட் சம்ஹவ் ஐ எஸ்கேப் லைக் அ ப்ரோ. என்னமோ வந்து அடிக்கடி பிரிசன்லேருந்து எஸ்கேப் ஆன மாதிரி ஐ எஸ்கேப் லைக் அ ப்ரோ அப்படின்னா. அண்ட் தென் ஐ வாஸ் ரன்னிங். ஸோ என் பின்னாடி வந்துட்டு காப்ஸ் என்னை துரத்திட்டு வராங்க. ஆனால் நான் ஓடிக்கிட்டே இருக்கேன், என்னை துரத்திக்கிட்டே வராங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டே இருந்தேன். ஆனால் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் தே காட் மீ அண்ட் ஐ ஆல்சோ ஸ்டாப்ட் ரன்னிங். தே காட் டு மீ அண்ட் ஐ ஸ்டாப்ட் ரன்னிங். அந்த டைம் பார்த்தா நான் பயத்தில் ஓடிட்டு இருந்தேன். ஆனால் கடைசியில் பார்த்தா அவங்க எல்லாருக்கும் என்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் ரொம்ப பாப்புலராக இருக்கேன். மை ஃபோட்டோ கேம் ஆன் டிவி, நியூஸ் பேப்பர்லலாம் வந்தது. அது ரொம்ப என்னை பற்றி ரொம்ப அழகான ஃபோட்டோலாம் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த ஃபோட்டோவில் நான் ரொம்ப அழகாக இருந்திருக்கேன் ரெபேக்கா, நியூஸ் பேப்பரில் வந்தது அப்படின்னு சொல்லியிருந்தா.
ஸோ அந்த டைமில் வந்து எனக்கு புரியவே இல்லை. இவ ஸ்லோவாக அந்த இன்சிடெண்ட்லேருந்து ரிகவரி ஆக ஆக அந்த டைம் தான் ஐ வாஸ் ஏபிள் டு இன்டர்பிரிட் த ட்ரீம். ஸோ த ட்ரீம் தட் பிரிசன் தட் ஷி வாஸ் இன் இஸ் பேசிக்லி த கோமா, திஸ் இன்சிடென்ட். இந்த இன்சிடென்ட் தான் அவளோட ஜெயில். அவள் உடம்புலையே அவள் வந்து ஜெயில் மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கா. அதே மாதிரி ஒரு அம்மா அப்பா வந்த டைமில் வந்து இவ வந்து இவளோட ஊண்டை வந்து எல்லா மார்னிங்கும் வந்து ப்ரெஸ் பண்ணி பார்ப்பாங்க. ஸ்டேப்பிள்ஸ் இருக்கும் ஃபுல்லாக. ப்ரெஸ் பண்ணி பார்க்கும்போது இவ வந்துட்டு அதை இப்படி ப்ரெஸ் பண்ணும்போது செம்ம வலி இருக்கும் அவளுக்கு. ஆனால் அந்த வலியை சொல்ல முடியாது. ஸோ கண்ணில் இருந்து தண்ணி மட்டும் வரும். அப்போ சரி ஓகே என்ன ஆச்சுன்னு காதுக்கு ஏதோ சொல்ல வந்தா, சரி காது கிட்ட போய் என்னன்னு கேட்டால் அம்மா இருக்காங்க அங்கே. என்னன்னு கேட்டால் ஷி வாஸ் அது வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தேன் நான், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தேன். என்னன்னு போய் கேட்டா கில் மீ அப்படின்னா. எனக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுருச்சு. என்னடா இவ இப்படி சொல்லிட்டாளே கில் மீ அப்படின்றாளேன்ட்டு. அப்புறம் ஐ டோல்டா இதெல்லாம் என்ன சரியாயிடும், எல்லாமே சரியாயிடும், இப்படியெல்லாம் பேசக்கூடாது, இப்படியெல்லாம் சொல்லக்கூடாது, நீ ஸ்ட்ராங்காக இருக்கணும், காட் வில் கிவ் யூ த ஸ்ட்ரென்த், நீ ஸ்ட்ராங்காக இரு அப்படின்னு சொன்னேன். ஸோ ஹர் பாடி வாஸ் ஹர் ஓன் பிரிசன் அண்ட் காட் brought her back to life and he made sure that she will bring glory to God's name. This is not a glory to me or to her or to my mom or to my dad. This is only glory and honor to Jesus. So ella avaroda namathukku da magimai. So this whole thing, Rachel will only bring glory and honor to God. So everything that you do should bring glory and honor to God. So right now many eyes are looking at you. So which means you need to shine brighter than before. So you would bring glory and honor to God. You need to prove people that God gave you a purpose to live. Amma, you want to continue? Thank you, ma. Roller coaster போயிட்டு வந்த மாதிரி இருந்தது. Thank you for the long testimony. சரியா? Okay. So we are coming for the end of the session. உங்களுடைய மனநிலை, வயிற்று நிலை இதை கருத்தில் கொண்டு கௌரவிக்கும் நேரம். அண்ணன் ஆல்பர்ட் ராஜ்குமார் அவர்கள். இந்த வேளையிலே முக்கியமாக எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களுக்கு உறுதுணையாக இருந்து எங்களுக்கு பல கட்டங்களிலே எங்களுக்கு உதவி செய்த எனக்கு என்னுடைய வயதிற்கு மூத்தவர்கள் அவர்களை நான் இந்த வேளையிலே நினைவு கூற விரும்புகிறேன். ஒருவர் மிஸ்டர் சந்தானம், ஆனால் அவர் இன்றைக்கி நான் கூப்பிட்டுருந்தேன், ஆனால் அவர் வரலை. அவரும் அவர் குடும்பமும் எனக்கு ஒரு பெரிய அட்வைசர். அவர் ஆக்சுவலாக இஸ் எல்டர்லி மேன். நான் எதுனாலும் அவர்கிட்ட நிறைய ஷேர் பண்ணுவேன், எனக்கு ரொம்ப ஆறுதலாக இருப்பார். அவர் குடும்பத்தை நான் இன்றைக்கி இன்வைட் பண்ணியிருந்தேன், ஆனால் அவங்க வரலை. இருந்தாலும் என்ன காரணம் தெரியல. மற்றொருவர் மிஸ்டர் மதனகோபால், அவங்களுடைய மனைவி மிஸ்ஸஸ் உஷா மதனகோபால் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களுடைய குடும்பம் இவங்க எனக்கு 2 ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ், 2மே எல்டர்லி பீப்புள். ஸோ இவங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக எனக்கு இருந்திருக்காங்க பல கட்டங்களில். உஷா மதனகோபால் அவர்களை நான் முன்னே வரும்படி கேட்டுக்கொள்கிறேன். அவருடைய கணவர் டிசம்பர் 1ஆம் தேதி மரித்து போனார். அவர் ரெபேக்காவுடைய திருமணத்தை குறித்து ரொம்ப பிளஸ் பண்ணுவார். அவர் உயிரோடு இருக்கும்போது எல்லாம் நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு ரொம்ப பிளஸ் பண்ணுவார். அவர் இந்த நாளில் எங்கள் மத்தியில் இல்லை, இருந்தாலும் அவருடைய மனைவியை நாங்கள் கனப்படுத்த விரும்புகிறோம். மிஸ்ஸஸ் சுஷ்னா மதனகோபால், அவருடைய மகள் ஆஸ்திரேலியாவில் இருக்காங்க. அவங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவருடைய மகன் கிஷோர் வந்திருக்கிறாப்புல, அவருடைய குடும்பத்திற்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அப்படியாக ரெவரண்ட் கிறிஸ்டபல், நசரின் சர்ச் கனடா, அவருடைய சபை மக்களுக்கு என்னுடைய அன்பான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வேளையிலே அவர்கள் சபை மக்கள் எங்களுக்கு மிக உறுதுணையாக இருந்து பல கட்டங்களிலே பல தேவைகளை எங்களை சந்தித்து ஒவ்வொரு வாரமும் ஒரு குடும்பத்தை போஷிக்கிறது போல எங்களை போஷித்து எங்களுக்கு தேவைகளை சந்தித்து எங்களுக்கு இம்மட்டும் அவர்களுக்கு உறுதுணையாக எங்கள் குடும்பத்திற்கு இருப்பதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து அந்த சபையும் சபை மக்களையும் கடவுள் அபரிவிதமாக ஆசீர்வதிக்கும்படி இந்த வேளையிலே நாங்கள் அவர்களை கடவுளிடத்திலே மன்றாடுகிறோம். அப்படியாக இந்த வேளையிலே ஐசக் மனோகரன்
அவர் எங்கள் மத்தியில் இல்லை. அவர் கூட ரெபேக்காவுடைய கல்யாணத்தை குறித்து ரொம்ப கனவு கண்டிருக்காரு. நான் ரெபேக்கா கல்யாணத்தில் இப்படி பேசணும், இப்படி செய்யணும், இந்த மாதிரிலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மிகுந்த கனவு அவர் மத்தியில் இருந்தால். ஆனால் அவர் நம்ம மத்தியில் இல்லை. அவருடைய கடவுளிடத்தில் அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறார். ஆனாலும் அவருடைய மனைவி மிஸ்ஸஸ் தாரா ஐசக் எங்களோட உறுதுணையாக இருந்து இந்த திருமண காரியங்களில் எங்களுக்கு அநேக உதவிகளை செய்திருக்கிறார்கள். ஸோ அவர்களையும் நாங்கள் இந்த வேலையிலே நினைவு கூறுகிறோம். விசேஷமாக ஐசக் மனோகரனுடைய மகன் தருண் அவர்களை இந்த வேலையிலே நாங்கள் நினைவு கூறுகிறோம். ஸ்டெப் அப் சில்ட்ரனை நம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம். அவர்கள் அருமையாக இங்கே எங்களுடைய வேண்டுதலுக்கு இணங்கி அருமையாக பாடல்களை தந்து எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இந்த நிகழ்வை நிகழ்த்தி கொடுத்ததற்காக தருணுக்காகவும் தாராக்காகவும் நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த வேளையிலே. அப்படியாக எங்கள் அருமை அண்ணன் ஜான் சாலமன் அவர்கள் இந்த எங்கள் மத்தியில் இல்லை. ஆனால் அண்ணன் இருந்திருந்தாருன்னு நான் அக்கா கிட்ட சொல்வேன், அவர் தான் ஹீரோ இங்கே அப்படின்ட்டு. எங்கள் குடும்பத்தில் ஒரு ரொம்ப அசோசியேட், எங்களோட எங்கள் மாமனார், என்னுடைய மச்சான் எட்வின் ஃபெர்னாண்டோ யூஎஸில் இருக்காப்புல. அவர் சொல்வார், ஐ எம் ஃபேன் ஆஃப் எடின்வார். ஸோ அந்த மாதிரியான ஒரு ரொம்ப நெருங்கிய ஐக்கியம் கொண்ட அருமை அண்ணன் ஜான் சாலமன் அவர்கள் எங்கள் மத்தியில் இல்லை, கடவுள் நேரத்தில் இளைப்பாறுகிறார். இருந்தாலும் அவருடைய மனைவி மிஸ்ஸஸ் சாந்தி சாலமன் அக்கா எனக்கு சின்ன வயசுலேருந்து அவங்கள ரொம்ப தெரியும். அதனால் அக்கா எனக்கு இந்த மெசேஜ் கொடுக்கணும், பாடணும்னு சொல்லி கேட்டிருந்தா. அக்காவும் ராணி அக்கா, பாஸ்டர் ஸ்ரீதர் எல்லாம் வந்து, அவருடைய பிள்ளைகள் எல்லாம் வந்து எங்களுக்கு அருமையாக மெசேஜ் கொடுத்து இந்த பாடலை பாடி எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்ததற்காக குடும்பத்தின் சார்பாக நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்களுக்கு என்னுடைய குடும்பத்தின் சார்பாக என் மனைவி ஒரு மரியாதை செலுத்துவார்கள். அக்கா முன்ன வாங்கக்கா. இப்படி இப்படி தேங்க்யூ தேங்க்யூ. அப்படியாக என்னுடைய கோ பிரதர் மிஸ்டர் ரெவரண்ட் இமானுவேல் தேவகடாட்சம் அவர்களை முன்னே வரும்படி அழைக்கிறேன். இந்த திருமணத்தை நடத்தி கொடுத்து, ஆனால் எங்கள் சொந்தக்காரர் கோ பிரதர் தான் இருந்தாலும் இந்த திருமணத்தை நடத்தி எங்களுக்கு ஆசீர்வாதமாக அவர் செய்து கொடுத்ததற்காக அவரையும் இந்த வேலையிலே நான் கனப்படுத்த விரும்புகிறோம். முன்னே வரும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். ஐயா வாங்க 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 ப்ளீஸ் கம் ப்ளீஸ் கம் ப்ளீஸ் கம். சித்தப்பா வாங்க சித்தப்பா, வெக்கணும் படக்கூடாது. வெக்கம் வந்துருச்சு அவருக்கு. ரைட். இதுக்கு இன்னொரு முக்கியமான ஒரு காரணம், இந்த திருமண காரியங்களிலும் இந்த நன்றி செலுத்தும் ஆராதனையை எங்களுக்கு மிகவும் அழகாக, எனக்கு எந்த டென்ஷனும் எனக்கு கொடுக்கல. நான் எப்படி செஞ்சேன், என்ன செஞ்சேன், என்ன பண்ணேன், ஜஸ்ட் ஐ கேவ் த கமாண்ட் மட்டும்தான் கொடுத்தேன். மிஸ்டர் கிருபாகரன் அவர் இந்த மத்தியிலே வரும்படி அழைக்கிறேன். அவர் கிருபாகரன் ரூபன் அருமையாக நடத்தி கொடுத்தார்கள். நான் எனக்கு எந்த கஷ்டமும் கொடுக்கல. அவர் கேட்ட அமௌண்ட்டு ஓகே ரைட் இது நடத்துங்கன்னு சொன்னேன். நேர்த்தியாய் அழகாய் ஒவ்வொரு காரியத்தையும் தன்னுடைய குடும்ப காரியமாக நினைத்து எங்களுடைய குடும்பத்தில் ஒருவராக இருந்து எங்களுக்கு எல்லாவற்றிலும் உங்கள் மனைவி பிள்ளைகள் எல்லாரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கொஞ்சம் முன்னாடி வரும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். கிருபா கொஞ்சம் வாங்க முன்னாடி. இந்த வேளையிலே அருமை என்னுடைய கசின் மிஸ்டர் சாமுவேல் சின்னத்தம்பி அவர்களை நான் நினைவு கூறுகிறேன். நான் கிருபாக்கு எப்படி கமாண்டு கொடுத்தனோ அதே மாதிரி சாம்பு சின்னத்தம்பிக்கு கொடுத்தேன். நான் அப்பா இதெல்லாம் பார்த்துக்கப்பா, இதெல்லாம் செஞ்சுக்கப்பான்னு சொன்னேன். அவ்வளோதான். அவர் கமாண்ட் கொடுத்துட்டு ஜஸ்ட் நான் டென்ஷனே ஆகலை. எப்போவுமே சார் நீங்கள் ஃப்ரீயாக இருங்க நோப்பில் என்ன. ஸோ இந்த சின்ன தம்பி எனக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்து திருமண காரியங்களையும் சரி எல்லாவற்றும் என்னோட கூட இருந்து எனக்கு ஒரு மோர் தென் மை பிரதர். ஸோ ஐ தேங்க்யூ ஸோ மச். உங்கள் குடும்பத்திற்காகவும்
உங்கள் தகப்பன் தாய் தகப்பன் அனைவருக்கும் சகோதரி அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கொஞ்சம் முன்ன வாங்க, உங்களுக்கு ஒரு சால்வை போட்டு நான் விரும்புகிறேன். வாங்க. ஓகே, ஹலோ. நான் முதல் சொன்னேன் மிஸ்டர் சந்தானம்ட்டு. எனக்கு எல்டர்லி பர்சன் சொன்னேன்ல, அவர் வரல, தாமதம் ஆயிட்டுன்னு சொன்னேன். அவர் இப்போ வந்துட்டார், லேட்டாக வந்துட்டார். எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் ஃபோன் மேலே ஃபோன் பண்ணிட்டு இருந்தேன், அவர் ஃபோன் எடுக்கல. ஸோ ஐ எம் ஸோ தேங்க்ஃபுல் அங்கிள். தேங்க்யூ வந்ததுக்கு. இஸ் மை அட்வைசர். எனக்கு என்ன பிரச்சனைனாலும் இவர்கிட்ட போய் பேசுவேன். எனக்கு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆனாலும் எனக்கு டைமை ஒதுக்கி என்னுடைய காரியங்கள் எல்லாத்தையும் பொறுமையாக கேட்டு எனக்கு அட்வைஸ் கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு சகோதரர். அவரை நான் இந்த வேலையிலே கனம் பண்ண விரும்புகிறேன். அருமை ஆண்டி அவர்களுக்கும் என்னுடைய பிள்ளைங்க மேலே அவ்வளோ ஒரு பிரியம், அவ்வளோ பிரியம் எங்களை ஆண்டி மேலே, என் பிள்ளைங்க மேலே அவ்வளோ பிரியம். ஸோ அவர்கள் இருவரும் இந்த காரியத்துக்கு வந்திருக்க நான் மிகவும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அவருடைய மகன் தினேஷ் வந்திருக்கிறாங்க, அவங்களுடைய மருமகள் வந்திருக்கிறார்கள். ஸோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவளை நான் வரவேற்கிறேன். நன்றி நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஐ எம் ரியலி கிளாட் தட் யூ ஹவ் கம் அட் த எண்ட் ஆஃப் த மூமெண்ட். ஸோ இந்த வேலையிலே அதிகமான நேரம் நாங்கள் எடுத்துக்கொண்டபடியால் நம்ம சாப்பிட உணவு ஏற்பாடு செய்திருக்கிறோம். நாங்கள் இந்த வேலையிலே இந்த நன்றி செலுத்தும் ஆராதனையை நாங்கள் 2 காரியத்துக்காக தெரிந்து கொண்டோம் என்று ஏற்கனவே முன்னவே சொல்லிட்டாங்க. அதனால் எங்கள் குடும்பத்தின் சார்பாக இந்த நன்றி செலுத்தும் ஆராதனை ஏற்கும்படியாக கர்த்தர் தந்த இந்த வாய்ப்பிற்காக நன்றி செலுத்துகிறோம். நானும் என்னுடைய சம்பந்தி மிஸ்டர் ரவிக்குமார் இருவருமாக சேர்ந்து இந்த ஆராதனையை ஏறெடுக்கும்படியாக கர்த்தர் தந்த எல்லா கிருபைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். துதி கன மகிமை யாவும் அவருக்கே. ஆமேன். I request Mr. Emmanuel Devakadacham to come and pray and give the blessings. At the end of the prayer, I request Reverend Christopher Vijayan to come forward, the General Secretary of the National Missionary Society, to pronounce the benediction. ஜெபிப்போம். கிருபையும் இரக்கமும் அன்பும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். சிங்க குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியாயிருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்ற உம்முடைய வாக்கியங்களை, உம்முடைய வாக்குறுதிகளை இந்த நாளில் நாங்கள் அனுபவித்து ஆண்டவரே, அது நிமித்தமாக உம்மை மகிழ்ந்து ஸ்தோத்தரித்து உம்மை புகழும்படியாய் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கின்ற இந்த நல்ல வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். தாவீது அரசன் சொல்லுகின்ற வண்ணமாக எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் பெற்று அனுபவிக்கின்ற எல்லா விதமான ஆசீர்வாதங்களுக்காகவும் நாங்கள் ஏதோ தனிமையில வந்து உமக்கு நன்றி சொல்வது மட்டுமல்லாமல் ஆண்டவரே, எல்லா மக்களையும் நாங்கள் அழைத்து கர்த்தருடைய வலதுகரம் எங்களுக்கு வெற்றியை கொடுத்திருக்கிறது. பூமியின் குடிகளே எல்லோரும் எங்களிடத்தில் வந்து சேர்ந்து ஆண்டவரை ஆர்ப்பரித்து புகழுங்கள் பாடுங்கள் என்று அழைத்த வண்ணமாக இன்றைக்கும் சகோதரர் ஆல்பர்ட் ஜானட் வினரசி குடும்பத்தினர் அனைத்து மக்களையும் அழைத்து உம்மை புகழும்படியாய் ஆண்டவர் அவர்களுக்கு செய்திருக்கின்ற பெரிய நன்மைகளுக்காக கொடுத்திருக்கின்ற மகத்தான வெற்றிக்காக உம்மை புகழ்கின்ற இந்த புகழ்ச்சியில எங்கள் அனைவரையும் அழைத்திருக்கிறமைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, இவ்வளவு நீண்ட மணி நேரங்களாக குடும்பத்திற்கு நீர் பாராட்டி இருக்கின்ற வல்லமையான காரியங்களை, நாங்கள் எண்ணி பார்க்கவும் முடியாத காரியங்களை, எங்களுடைய கற்பனைக்கும் அப்பாற்பட்ட காரியங்களை குறித்து நாங்கள் கேட்டு வியந்து உம்மை மகிமைப்படுத்தி கொண்டு இருக்கின்றோம். அப்படிப்பட்ட அற்புதங்களை நீர் செய்து வந்திருக்கிறமைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, இந்த நாளில சகோதரி ரஜிவி இவருடைய திருமணத்தை நீர் சிறப்பாக நடத்தினீர். நாங்கள் கேட்ட வண்ணமாக அநேக நாட்கள் அவர்கள் தள்ளி தள்ளி வைக்க வேண்டிய சூழல்கள். ஆண்டவரே, மகள்
ரேச்சலுடைய சுகவீனம் ஒன்று, கனடாவிலிருந்து வந்து சேர முடியாத சூழல், இன்னும் கோவிட் பேண்டமிக் நிமித்தமாக ஏற்பட்ட சூழல், இவைகள் பல காரணங்களினால தள்ளி போட வேண்டிய சூழல் வந்தாலும் ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அதன் காலத்தில் மிக நேர்த்தியாக செய்கிற தேவன் என்பதை நாங்கள் பலமுறை எங்களுடைய வாழ்வையில் அனுபவித்திருக்கின்றோம். அதை இந்த நாளிலும் இந்த பிள்ளைகளுடைய திருமணத்திலும் அதை நாங்கள் அனுபவிக்கும்படியாய் இப்பொழுது அறிக்கை செய்யும்படியாய் நீர் கொடுத்திருக்கிற இந்த ஸ்லாக்கியத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் உம்மை அல்லாமல் பூரணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானவைகளை நீர் எங்களுக்காக முன்குறித்திருக்கிற தேவனாக இருக்கிறபடியினால் நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கின்றோம். ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் திருமண வாழ்வியலை இணைக்கப்பட்டது உம்முடைய கிருபை. ஆண்டவரை, தொடர்ந்து குடும்ப வாழ்வின் நிறைவான ஆசீர்வாதங்களை இந்த பிள்ளைகள் மீது பொழிந்தருளும். உம்முடைய சுகமளிக்கும் திருப்பணியை அவர்கள் மேற்கொண்டு இருக்கின்றார்கள். இவருடைய இணைந்த வாழ்வின் நிமித்தமாக அநேக ஏழை எளிய மக்கள் நன்மை பெற்றுக்கொள்ள, தங்களுடைய வியாதிகளிலிருந்து, தங்களுடைய வலிகளிலிருந்து, வேதனைகளிலிருந்து அவர்களை விடுதலை பெற்று மகிழ்ந்து உம்மை துதிக்க நீர் இந்த பிள்ளைகளை உபயோகப்படுத்த உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர், அதே விதமாய் மகள் ரேச்சலுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உன்னுடைய நினைவுகள் என்னுடைய நினைவுகள் அல்ல. நாங்கள் எண்ணுகிறதற்கும் வேண்டுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மேலாக எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் என்பதை நாங்கள் அனுபவிக்கும்படியாய் நீர் கொடுத்த இந்த ஸ்லாக்கியத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, மகளுக்கென்று நீர் மிக விசேஷித்தமானவைகளை, பூரணமானவைகளை நீர் முன் குறித்திருக்கின்றீர். ஒருவேளை நல்ல முறையில் கல்வியை பயின்று முடித்த பிள்ளைகள் கூட பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு வேலை வாய்ப்பின் அதிசயத்தை மகள் பெற்றுக்கொள்ளும்படியாக மகளை நீர் பூரணப்படுத்தி இருக்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். தொடர்ந்து மகளை நீர் ஆசீர்வதியும், உங்களுடைய அன்பின் கரத்தில் வைத்து நீர் பாதுகாரும். ஆண்டவரை, கலக்கமடைந்த நேரங்கள், திகிழ்வுற்ற நேரங்கள் எல்லாவற்றிலும் அநேக மக்கள் உதவிகளை செய்தமைக்காக, ஜெபித்தமைக்காக, பல நிலைகளில் நீர் அங்காங்கே ஆட்களை நீர் அமர்த்தி உன்னுடைய தூதாட்கள் போல எங்களுக்கு அநேகருடைய ஒத்தாசையையும் சகாயத்தையும் நீர் கொடுத்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இந்த நாளிலும் கூட இப்படி அநேக ஊழியக்காரர்களாக, திருச்சபையின் மக்களாக, அன்பர்களாக, குடும்பத்தினராக, நண்பர்களாக இணைந்து வந்து உம்மை துதிக்க, ஸ்தோத்தரிக்க நீர் கொடுத்த இந்த பெரிய ஸ்லாக்கியத்திற்காக, குடும்பத்தினர் இப்படிப்பட்ட ஒரு அமைப்பை ஏற்படுத்துவதற்கு நீர் அவர்களுக்கு மனதில் கொடுத்த அந்த நல்ல ஆலோசனைகளுக்காக, உற்சாகத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இன்றைக்கு நாங்கள் ஏறெடுக்கின்ற துதி தோத்திரங்களை நீர் தயவாய் அங்கீகரித்து தொடர்ந்து நீர் அதிகமான ஆசீர்வாதங்களை இந்த உம்முடைய அடியார்கள் மீது நீர் பொழிந்தருள வேண்டுமாய் நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னும் அவர்கள் தொடர்ந்து ஏறெடுக்க இருக்கின்ற எல்லா காரியங்களிலும் உம்முடைய நிறைவான ஆசீர்வாதம், உம்முடைய வழி நடத்துதல், உம்முடைய நல்ல ஆலோசனைகளினாலே நீர் அவர்களை நிரப்பி காத்து வழி நடத்தும். இந்த நன்மைகள் அனைத்தையும் எங்கள் அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல நன்மைகளையும் மறவாதே. ஆமென். தந்தையாக்கிய கடவுளின் அன்பும், மைந்தராக்கிய இயேசு கிறிஸ்துவின் திருவருளும், தேற்றரவளனாக்கிய தூய ஆவியானவரின் திருவுறவும் நம் அனைவரோடும், குடும்ப வாழ்வை மகிழ்வோடு தொடங்கி இருக்கின்ற இளம் தம்பதிகளோடும், மிகச்சிறப்பாக கடவுளுடைய அற்புதத்திற்கு நம் நடுவில் அடையாளமாக நிற்கின்ற அன்பு மகள் ரேச்சல் அவர்களோடும் எதிர்கால வாழ்வோடும் இன்றும் எல்லா காலங்களிலும் நிறைவாய் தங்கியிருப்பதாக. ஆமேன். ஊற்றுணர்கிறங்கி உரிமை பாராட்டும், மோற்றும் கிருபையினால் முடி சூட்டும். ஊற்றுணர்கிறங்கி உரிமை பாராட்டும், மோற்றும் கிருபையினால் முடி சூட்டும். ஆத்துமமே முழு உள்ளமே ஆண்டவரை தொழுதேற்று, ஆண்டவரை தொழுதேற்று, புதிமை
Praise the Lord. ஸ்தோத்திரம் எல்லாருக்கும். Behalf of Albert and Janet and children. Uncle.